شيخ سليماني وذوبي بالقدري يفرد الجنجاني شيخ سليماني يفرد الجاني نوح بن الميواني شيخ سليماني هذه حبيبنا يا بدرنا سنبرنا في منى سيد أحمد مولانا ابن إسماعيل قد كان لا شرف مبينا هذه حبيبنا يا بدرنا سنبرنا في منى سنبرنا في منى صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر كمامي والسالب سيدي دعائي لأمني لما كنت دعائي ربي شقيا صلواتي على النبي مع السلام وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. بشرى الإله لنا بذكر المولد لسيد القمقام شيخ أحمد ويحصل المطلوب من ربنا بجاه شيخي أحمد يا ربنا يا ربنا يا ربنا رب صل على النبي محمد. لكل قوم عيدهم وعيدنا يوم طلي أذكار شيخي أحمد والفوز كل الفوز والغنى لنا إذ ما تلونا مدح شيخي أحمد يا ربنا صلى وسلم الرحيم على النبي وآله وجد شيخي أحمد عمر وعثمان علي المرتضى وسائر الأصحاب شيخي أحمد عمن تلو أمداحه رضوانه
الناظرين بحب شيخي أحمدي ما سارت النياق من حرم إلى قبى حبيبي جد شيخي أحمدي يا ربنا يا ربنا يا ربنا الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافئا سقما الحمد لله في إطرى بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلة أدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الأولياء الذين إذا رؤوا ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் அவன்தனக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தும் சலாமும் இருளக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான உலமா பெருமக்களே, கண்ணின் மறைந்த உஸ்தாத்மார்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய பாட்டனார் பஹருல் உலூம் குத்துபுல் வஜூத் அஸ்ஸைத் அஹ்மது சாஹி பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 158வது புனித உரூஸ் முபாரக் தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, உண்மையில் இந்த நாள் நம் அனைவர்களுக்கும் ஒரு ஈதினுடைய நாளாக, ஒரு பெருநாளாகத்தான் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஊரை பொறுத்தவரை அது கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி 3 பெருநாட்கள், 2 பெருநாட்கள் நீங்களாக நம்முடைய பகுதியை பொறுத்தவரை நம்முடைய புனித புகாரி ஷெரீஃபினுடைய அபூர்வதுவா நமக்கெல்லாம் பெருநாள். அதே போன்று வடக்கு பகுதியில் எஜமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய நினைவு கொண்டாடப்படக்கூடிய அந்த புனித மஹதரத்துல் காதிரியாவிலே அந்த புனித ரபியுல் ஆஹிர் பிறை 14 அது அவர்களுக்கு பெருநாள். மொத்தத்திலே நம்முடைய ஊரிலே 3 பெருநாட்கள் என்றால் 4வது ஒரு பெருநாள் நம்முடைய பகுதியிலே இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், என்று பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறுகள் நினைவு கூறப்படுகிறதோ, அவர்களுடைய உரூஸ் கொண்டாடப்படுகிறதோ, அது நமக்கெல்லாம் பெருநாள் என்று அப்பா அவர்கள் மீது
மௌலிது ஷெரீஃபை கோர்வை செய்திருக்கக்கூடிய அல்லாமா நூஹ் தெம்பிலப்பை ஆலிம் அவர்கள் மௌலிதுல் குர்ராஃபி மௌலிதி அபி துர்ரா என்ற அந்த மௌலிதினுடைய இடையிலே அவர்கள் நான் துவக்கத்தில் படித்த அந்த பைத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். லிகுல்லி கௌமின் ஈதுஹும் வஈதுனா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பெருநாள் இருக்கிறது. நம்முடைய பெருநாள் எது தெரியுமா? யௌமுன் துலி அதுகாரு ஷேഖி அஹ்மதி, நம்முடைய பாட்டனார் பிரியமுத்துவாப்பா ஒலியுல்லார் அலியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறுகள் நினைவு கூறப்படக்கூடிய நாள், அதுதான் நமக்கெல்லாம் பெருநாள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சகையான பெருமக்களே, மகான் பிரியமுத்துவாப்பா ஒலியுல்லா அவர்களுடைய அந்த சில்சிலா பாரம்பரிய தொடர், அதை சொல்லுவதே பரக்கத் என்பதற்காக நான் இதை இங்கு பதிவு செய்கிறேன். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 25வது தலைமுறையிலே அப்பா அவர்கள் பிறக்கிறார்கள். சையதுனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் ஷேக் அப்துர் ரஹ்மான் ஒலியுல்லா, அவர்களுடைய அருமை மகனார் ஷேக் அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை புதல்வன் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை மகனார் முஈன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகன் அப்பாஸுல் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை மகனார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை புதல்வர் முஹம்மது ஹல்ஜியுல் பக்ரியுல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்முடைய அல் ஜாமியுல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியை கட்டியவர்கள், அவர்களுடைய அருமை மகனார் ஹிதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஷிஹாபுத்தீன் ஒலியுல்லா, அவர்களுடைய மகனார் அஹ்மது ஒலியுல்லா, அவர்களுடைய மகனார் முஹம்மது ஒலியுல்லா, அவர்களுடைய அருமை மகனார் அஹ்மதுல் ஃபகீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய அருமை மகன் ஷேக் அலி நுஸ்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ இது வரைக்கும் இப்போ சொன்ன இந்த தொடர் வரை சையதுனா சித்திக் நாயகத்தினுடைய நேரடி சில்சிலாவிலே வரக்கூடிய தொடர். இவர்கள் முஹதும்பள்ளியிலே, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய முஹதும்பள்ளியிலே அடங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய மகனார் 2 பேர். ஒன்று ஷேக் அலாவுத்தீன் ஒலியுல்லா, அதாவது முஹதும்பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் அலி நுஸ்கி ஒலியுல்லா அவர்களுடைய மகனார், ஒருவருடைய பெயர் அஹ்மது ஒலியுல்லா, இன்னொருவருடைய பெயர் ஷேக் அலாவுத்தீன் ஒலியுல்லா. இப்போ மேலே சொன்ன ஷேக் அலி நுஸ்கி வரைக்கும் சித்திக் நாயகத்தையும் அப்படி தொடர்ந்து வருது அந்த சில்சிலா தொடர். இப்போ இங்கே வந்து 2ஆக பிரிகிறது. அதில் அஹ்மது ஒலியுல்லா அவர்களுடைய மகனார் ஷேக் அலி என்று அந்த ஷேக் அலி நுஸ்கினுடைய 8வது தலைமுறையிலே சையத் அஹ்மது ஒலியுல்லா பெரியும் துவாப்பா ஒலியுல்லா வருகிறார்கள். அவர்களுடைய 2வது மகன் ஷேக் அலாவுத்தீன் ஒலியுல்லா அவர்களுடைய 7வது தலைமுறையில் கீழக்கரையில் அடையிருக்கக்கூடிய பல்லாக் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். பல்லாக் ஒலியுல்லா மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள், தஸர்ருஃபாத்தினுடைய வழியாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் மீது நம்முடைய ஊரை சார்ந்த 3 பெருமக்கள் மௌலிது ஷெரீஃப் எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா முத்துச்சட நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழக்கரையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களிடத்திலே வந்து அன்றைக்கு எல்லா ஒலிமார்கள் மீதும் அவர்கள் மௌலிது எழுதியிருக்கிறார்களே, பல்லாக் ஒலியுல்லா அவர்கள் மீது மௌலிது இல்லையே என்ற குறையை சொன்ன பொழுது அன்றைக்கு கீழக்கரையில் இருக்கக்கூடிய முத்துச்சடர் நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாட்டனார் நஹ்வி சையத் அஹ்மது அலி முஃப்தி, அதாவது நாம் பார்த்த அந்த நஹ்வி அப்பாவிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் பல்லாக் ஒலியுல்லா மீது ஒரு மௌலிது எழுதுங்கள் என்று. அப்போ நஹ்வி அப்பா சொன்னாங்க, சரி நான் எழுதுகிறேன். அப்போ கொஞ்ச நாள் தாமதமாகிறது, மௌலிது எழுதப்படவில்லை. இப்போ திரும்ப மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், மௌலிது எழுத சொன்னமே, இன்னும் நீங்கள் மௌலிது எழுத இல்லையா? இப்போ நான் என் நண்பரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் எழுதி தருவார்கள். அப்போ காலதாமதமாகிறது. இப்பொழுது அல்லாமா நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி அவர்கள் ஹாமிது லிப்பை ஒலியுல்லா, அதாவது நம்முடைய ஹாமித் பக்ரி அப்பா, ஹாமித் பக்ரி ஆலிம் அவர்களுடைய அப்பா, அவர்களிடத்தில் எழுத சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மௌலிது ஷரீஃப் பல்லாக் ஒலியுல்லா மீது எழுதி தாருங்கள் என்று. அப்போ அவங்களும் சொன்னாங்க, சரி நான் எழுதி தர்றேன். அப்போ கொஞ்ச நாள் ஆகுது, அவங்களும் எழுதி கொடுக்கவில்லை. இப்போ அப்பாட்ட திரும்ப நூஹ் தம்பி ஆலிம் அவங்கள்ட்ட வந்து அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னும் மௌலிது வரையில்லையே என்று. அப்போ நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்லாக் ஒலியுல்லா மீது அங்கேயே வைத்து ஒரு மௌலிது எழுதுகிறார்கள். மவாஹிபுல் ஹல்லாக்கில் அலி ஃபி மனாக்கிபில் ஃபல்லாக்கில் ஒலி என்று மௌலிது ஷெரீஃபை எழுதுகிறார்கள். எழுதினால் கொஞ்ச நாள் இருக்கும்,
நஹ்வி சையத் அஹ்மத் அப்பா அவங்களும் பல்லாகுலில்லா மீது மௌலித் எழுதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹாமிது லப்பை ஒலில்லா அவர்களும் மௌலித் எழுதி கொடுக்கிறார்கள். இப்படியாங்க 3 பெருமக்களால் எழுதப்பட்ட மௌலித் ஷரீஃப் பல்லாகுலில்லா அவர்களுக்கு நம்முடைய ஊரிலே உள்ள 3 பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹைர், அப்படி அந்த சில்சிலாவினுடைய ஷேக் அலாவுத்தீன் ஒலில்லா அவர்களுடைய 8வது தலைமுறையிலே பல்லாகுலில்லா வருகிறார்கள். அவர்களுடைய மகனார் ஷேக் அலி ஒலில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் அஹ்மது ஒலில்லா அவர்களுடைய அருமை மகனார் ஷேக் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் வேதாளையில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அருமை மகனார் அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய அக்காது லப்பை ஒலில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் நாகூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கொள்ளையில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அருமை மகனார் அல்லாமா நூஹு தம்பி லப்பை ஆலிம், நூஹு லப்பை ஆலிம், அதாவது கேரளா பூவாரில் அரங்கியிருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அருமை மகனார் நூஹு சீத் அஹ்மது ஒலில்லா நம்முடைய குருவித்தரிப்பினுடைய ஸ்தாபகர். அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது இஸ்மாயில் ஒலியுல்லா ராமேஸ்வரத்தில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது இஸ்மாயில் ஒலியுல்லா அவர்களுக்கும் சையதத்தினா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொலுக்கார் குடும்பத்தைச் சார்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் நம்முடைய பாட்டனார் சையத் அஹ்மது சாஹிப் ஒலியுல்லா. ஹிஜ்ரி 1187ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்கள். சிறு பிராயத்திலேயே குர்ஆன் முழுவதையும் கற்று ஹாஃபிஸாகியவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் முத்து வியாபாரம் செய்வதற்காக அவர்களுடைய தந்தையார் நாகூருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். வரலாறு நீண்டது, சுருக்கமாக. அப்போ நாகூரில் அன்றைக்கு கப்பல் மார்க்கமாக சென்றவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இறங்குகிறார்கள். அப்போ ஒரு மனிதர் வந்தார். மன்தல்லதி இஸ்முஹு அஹ்மத். அந்த பிரயாண கூட்டம், அந்த வியாபார கூட்டம் இறங்கும் பொழுது அதில் சையத் அஹ்மது பெரியம் துவாப்பவுலில் தான் சிறு பிராயம் அவர்களும் வந்து இறங்குகிறார்கள். இப்போ ஒருவர் வந்து கேட்டார், உங்களில் அஹ்மது சையத் அஹ்மது யார் என்று. ஃபஅஜாப இஸ்மி அஹ்மது. இப்போ பெரியம் துவாப்பவுலில் தான் சொன்னாங்க, நான் தான் அஹ்மத். ஃபகால் அஜிப் ஷேக் அல் மத்தீன் ஷேக் அல் மத்தீன் அல் குத்ப வஜீஹுத்தீன். உங்களை நம்முடைய ஷேக் வஜூஹுத்தீன் அவர்கள் அழைக்கிறார்கள், நீங்கள் வந்து பதிலளியுங்கள் என்று அப்பா அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அப்பா அந்த மனிதரோடு செல்லுகிறார்கள். ஷேக் வஜூஹுத்தீன் ஒலியுல்லா அவர்களை சந்திக்கிறார்கள். ஃபஅத்தனகஹு தாலிகல் குதுப் வல்லம்மஹு அலா ஸத்ரிஹி வகப்பலஹு பைன ஐனைஹி. அப்போ அவர்களை ஆலிங்கனம் செய்து அவர்களுடைய நெற்றிலே முத்தமிட்டு அவர்களுக்கு தரீகாவினுடைய அந்த பைஅத்தை ஞான தீட்சையை கொடுக்கிறார்கள். அப்போ 7 ஆண்டுகள் ஞான தீட்சையை பெற்று 7 ஆண்டுகள் கடும் தவம். அல்லாமா நூஹு தம்பி ஆலிம் ஜுமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது பெரியம் துவாப்பவுலில்லா மீது எழுதியிருக்கக்கூடிய அந்த பைத்திலே படிக்கிறார்கள். تعبد بارئ البشر ب7 سنين في القفر زهودا حامل الدرر بوسط السبع متغلي. 7 ஆண்டுகள் கடும் வன விலங்குகளுக்கு மத்தியிலே கல்வத்திலே தனிமையிலே இருக்கிறார்கள். அப்போ 7 ஆண்டுகள் கழிக்கிறது. தந்தையார் முஹம்மது இஸ்மாயில் ஒலியுல்லா அவர்கள் 7 ஆண்டுகள் கழித்து மகனை பார்ப்பதற்காக நாகூர் செல்கிறார்கள். அப்போ இந்த 7 ஆண்டுகளில் மகனுடைய ஞாபகம் வரவில்லையா? அப்போ வியாபாரத்திற்கு சென்றார்களே, என்ன நடந்தது என்று அவர்கள் யோசிக்கவில்லையா என்று கேள்வி வரும். ஆனால் ஒலிமார்கள் அல் ஹிப்பத்து தஅரிஃபுல் அஹிப்பா, நேசர்களை நேசர்கள் அறிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும், யதவாஸலூன பி அர்வாஹிஹிம். ஒலிமார்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்புடையதாக இருக்கும். அவர்களுக்கு தெரியும் வியாபாரத்திற்காக சென்றவர்கள் அங்கே அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை, ஒரு ஷைஹிடத்திலே ஞான தீட்சை பெற்று கல்வத்திலே இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இதான் ஒலிமார்கள், மறைவான ஞானத்திற்கு சொந்தமானவர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்தந்த தகவல்கள் வரும் பொழுது அந்த செய்திகளை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்பொழுது முஹம்மது இஸ்மாயில் ஒலியுல்லா நாகூருக்கு சென்றார்கள். சென்று கேட்கிறார்கள், வஜூஹுத்தீன் ஒலியுல்லா அவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி என்னுடைய ஆலோசனை இல்லாமல் என் மகனுக்கு நீங்கள் பைஅத்து கொடுக்கலாம்? இப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஷேக் வஜூஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
உங்களுடைய பாட்டனார் பூவார் நூஹுலில்லா அவர்கள் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்க சொல்லிதான் நான் பைஅத் கொடுத்தேன் என்றார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மகனை அழைத்து வந்தார்கள் என்பது வேறு செய்தி. அப்பாவுடைய மௌலிது ஷெரீஃபில் எழுதுகிறார்கள், பூவார் நூஹுலில்லாவுடைய அந்த அத்துணை ஞானங்களும் அப்பாவிற்கு அப்படியே வெளிப்பட்டது, பிரதிபலித்தது. எப்படி அந்த வராசத் இல்லாமல் போகும்? காரணம், நூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான உமிழ்நீரினுடைய பரக்கத்து. சையதுனா கௌஸுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புனிதமான உமிழ்நீரினுடைய பரக்கத்து, சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமான உமிழ்நீரினுடைய பரக்கத்து என்று அப்பாவுடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். வேத புராணத்திலே அப்பா நூஹப்பா அவர்களே படிப்பார்கள், முன்னர் ஒரு நாளில் நூஹாம் நானும் முஷாஹதா செய்யும் போதினிலே அந்நேரம் அப்துல் காதிரும் அருளும் ஹித்ர் நபியும் வந்து பன்னானுனக்கரல் பலித்ததென்றும் பரிந்தன் வாயிலின் அமுதளித்தார். ஹன்னாஸ் போனான் கல்பை விட்டும் கடல் போல் விரிந்தது கல்பெனக்கே. அப்போ அன்றைக்கு அவர்கள் கல்வியினுடைய அந்த தேட்டம் இருந்தது, ஆனாலும் கூட கல்வி அவர்களுக்கு ஏறாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் வரலாறு நீண்டது. ஒரு நாள் சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அப்பாவுக்கு காட்சி அளித்து தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்கிறார்கள். அதற்கு பிறகு சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், அதாவது சையதுனா கௌஸுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 பெருமக்களும் அவர்களுக்கு தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி, அதாவது புத்தளத்தில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பாட்டனார் பெரிய முத்துவாப்பா ஒலில்லா அவர்களுடைய மகளார், 4வது மகளார் உம்மு ஹபீபா அவர்களை முடித்தவர்கள். அவங்களுடைய 4 மக்கள், அதில் துவாப்பா ஒலில்லா பெரிய முத்துவாப்பா ஒலில்லாவுடைய 1வது மகள் ஆசியா உம்மா, 2வது மகள் சாரா உம்மா, 3வது மகனார் ஷேக் அப்துல்லா சாஹிப் ஆலிம், 4வதாக இருக்கக்கூடிய மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களை முடித்தவர்கள் தான் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி கொழும்பு புத்தளத்திலே அடங்கியிருக்கிறார்கள். தெக்கா சாஹிபுலில்லா அவர்களால் நஹ்வி என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அப்பா மீது பூவார் நூஹுலில்லா மீது ஒரு பைத் எழுதியிருக்கிறார்கள். இப்போ நாம் வளமையாக படிக்கிறோமே, இலாஹி நவ்வீரன் ரௌலா, அது அந்த பைத்தினுடைய கடைசி அந்த 5 அடிகளைத்தான் நாம் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 17 அடிகள், 34 சீர்கள் உள்ள பைத்து, நாம் கடைசி 5 அடிகளைத்தான் படிக்கிறோம். நாம் அதில் அப்பா அவர்கள் படிக்கிறார்கள், ரஅயௌமன் நபியல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹ் ஃபலகாஹு வலியுல்லாஹ் ஃபஜல்ல ஷைഖ் நூஹ் வலி ரஅ குதுபன் கமா ஹித்ரா பிலா நௌமின் பலா சஹரா فذاق بريحهم جهرا فطاب شيخ نوح ولي. அப்போ நூஹுலில்லா அவர்கள் 3 பெருமக்களுடைய முபாரக்கான உமிழ்நீருடைய பரக்கத்து, அவர்களுக்கு ஞானத்தை அல்லாஹ் அப்படி கொட்டி கொடுத்தான். அந்த வராசத்து பெரிய முத்துவாப்பா ஒலில்லா அவர்களிடத்தில் வெளிப்பட்டது என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அப்போ பூவார் நூஹுலில்லா அப்போ அன்றைக்கு கல்வியினுடைய தேட்டம், இடையில அவர்களுடைய வரலாறு வருவதுனா ஒரு செய்தி, அவர்கள் 2 பெருமக்களிடத்திலே மார்க்க ஞானத்தை கற்றிருக்கிறார்கள். அன்றைக்கு கீழக்கரையிலே அரசாட்சி ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருந்த குத்துபுஸ்ஸமான் மாதிஹுர் ரசூல் மத்தாஹு தாஹா சதகுத்துல்லா ஒலில்லா ரலியல்லாஹு தஆலா ஆன்மீக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே 10 வயது 12 வயது பாலகராக இருக்கக்கூடிய அல்லாமா நூஹுலில்லா கையிலே ஒரு கிதாபை வைத்துக்கொண்டு நேராக கீழக்கரைக்கு சென்று சதகுத்துல்லா அப்பா அவர்களுக்கு முன்னால் சலாம் சொல்கிறார்கள். வரலாறு நின்றது. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்? காயல்பட்டினம். வாப்பா பேர் என்ன? எல்லாம் சொன்னார்கள். சரி, என்ன விஷயம்? கிதாபை ஓதுவதற்காக வந்திருக்கிறேன். அப்போ என்ன கிதாபு நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க? அப்போ அன்றைக்கு ஆன்மீக ரசம் சொட்டக்கூடிய பெரிய பெரிய உலமாக்கள் கூட பார்ப்பதற்கு தயங்கக்கூடிய
அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹினுடைய இஹ்யா உலூமுத்தீன், அல்லாமா அபூ தாலிபுல் மக்கீனுடைய கூத்துல் குலூப் போன்ற ஆன்மீக ரசம் சொட்டக்கூடிய கிதாப், அதே போன்றுதான் ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஃபுசூஸுல் ஹிகம், அந்த கிதாபை 13 வயது 12 வயது பாலகர் கையிலே வைத்திருக்கிறார். சதுக்குல்லா அப்பா சொன்னாங்க, அப்பா இது பெரிய பெரிய உலமாக்களே ஓதுவதற்கு தயங்கக்கூடிய கிதாபு, இது சொன்னால் உனக்கு புரியவும் செய்யாது, இது ஆன்மீக ரசம் சொட்டக்கூடிய ஆன்மீக ஞானம் நிறைந்த கிதாபு, புகார் நூலில் தான் எப்படியாவது ஓதித்தார்கள் என்றார்கள். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்போ அவருக்கு சரியான கவலை. நேராக கீழக்கரையில் இருந்து நூஹுலில்லா பரங்கிப்பேட்டைக்கு போகிறார்கள். அங்கே பரங்கிப்பேட்டையிலே மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எஜமான் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா உலில்லா அவர்கள் மீது மௌலிது ஷெரீஃப் நாம் ஓதுகிறோமே, அந்த மௌலிதை கோர்வை செய்தவர்கள், அவர்களுடைய ஆன்மீக ஆட்சி பரங்கிப்பேட்டையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சென்று சதுக்துல்லா அப்பா அவர்களிடத்திலே கேட்டதை போன்றே கேட்கிறார்கள், எனக்கு இந்த கித்தாபை ஓதித்தாருங்கள். அப்பா சதுக்துல்லா அப்பாவுடைய பிரதான மாணவர் தான் மஹமூது தீபி ஒலியுல்லா. அப்போ உஸ்தாத் என்ன சொன்னார்களோ அதே போன்று மாணவர் மஹமூது தீபி அவர்களும் சொன்னார்கள், அப்பா என்னால் இதை ஓதித்தர முடியாது, உங்களால் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இல்லை. நூஹுலில்லாக்கு சரியான கவலை. அப்படியே முகம் வைத்து அந்த போக்கிலேயே போகிறார்கள். அவர்கள் எங்கு நடக்கிறோம் என்றே தெரியாமல் நடந்தவர்கள் ஒரு பாழடைந்த பங்களாவிற்குள் சென்று அமர்கிறார்கள். அக்காதுலப்பை ஒளியுல்லா அவர்களுடைய தகப்பனார் மஞ்சக்கொலையில் அடங்கியிருக்கக்கூடிய அக்காதுலப்பை ஒளியுல்லா நேரடியாக சதகுத்துல்லா அப்பாவினுடைய கனவிலே ஆஜராகிறார்கள். அப்போ இதான் ஒலிமார்கள். ஒலிமார்களுடைய ரூஹோடு தொடர்புடையவராக இருப்பார்கள். தன் மகனுக்கு என்ன நடந்தது என்பதை விளங்கி கொண்டவர்கள். நிகழ்வு கீழக்கரையில் நடக்கிறது. மஞ்சக்கொள்ளையில் இருக்கக்கூடிய அக்காதுலப்பை ஒளியில் தான் அடுத்த வினாடி சதகுத்துல்லா அப்பாவினுடைய கனவிலே ஆஜராகி சொன்னார்கள், சதக்கா, என் மகன் உங்களிடத்திலே ஃபுசூஸுல் ஹிகம் கிதாப் ஓத வந்தார், ஆனால் நீங்கள் ஓதாமல் அனுப்பிவிட்டீர்களே, ஓதி கொடுக்காமல். மாடு தந்தவருக்கு சற்று மோர் தரக்கூடாதா? உங்களுக்கு நான் மாடு தந்திருக்கிறேன், அந்த மாட்டிலிருந்து கொஞ்சம் மோர் எனக்கு தரக்கூடாதா என்று அக்காதுலப்பை ஒலில்லா நூஹுலில்லாவுடைய வாப்பா சதகுத்துல்லா அப்பாவிடத்தில் கேட்கிறார்கள். அப்படியானால் சதகுத்துல்லா அப்பாவினுடைய இன்னொரு சகோதரர் அஹ்மது ஒலியுல்லா மஞ்சக்கொள்ளையில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் தான் நூஹுலில்லாவினுடைய வாப்பா அக்காதுலப்பை ஒலியுல்லா. சுலைமான் ஒலில்லா அவர்களும் அக்காதுலப்பை ஒலில்லா அவர்களும் சம்பந்தியாக இருந்தார்கள். முதலிலே சதகுத்துல்லா அப்பாவினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அஹ்மது ஒலில்லா அக்காதுலப்பை அவர்களிடத்திலே அத்துணை ஞானங்களையும் படித்து முடித்து அவர்களுடைய மகளையும் மனம் முடித்து பிறகு வாழ்ந்து தன்னுடைய உஸ்தாத் தன்னுடைய மாமனாருக்கு அருகாமையிலே அடங்கப்பட்டார்கள். இப்போ மஞ்சக்கொள்ளையிலே பார்த்தால் தெரியும், அக்காதுலப்பை ஒலில்லா பக்கத்திலே அஹ்மது ஒலில்லாவுடைய கபர் இருக்கும். இப்போ கேட்டார்கள் சதகுத்துல்லா அப்பா அவரிடத்தில், அக்காதுலப்பை ஒலில்லா, என்னுடைய கல்வி ஞானத்தை முழுவதும் உங்கள் தம்பிக்கு நான் கொடுத்து விட்டேன், அந்த கல்வி ஞானத்திலிருந்து நீங்கள் சற்று என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாதா என்று சற்று கடிந்து விட்டு நேரடியாக மஹமூது தீபி ரலியல்லாஹு அவர்களுடைய கனவிலே ஆஜராகி அக்காதுலப்பை ஒலில்லா சொன்னார்கள், மஹமூது தீபி சதகத்துல்லா என்னுடைய மகனுக்கு கிதாப் ஓதாமல் துரத்தி விட்டார், எனவே நீங்கள் ஓதி கொடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அக்காதுலப்பை ஒலில்லா நூஹப்பாவினுடைய கனவிலே தோற்றம் வழங்கி, அப்பா நீ எதுவும் கவலைப்படாதே, நேராக பரங்கிப்பேட்டைக்கு செல், உனக்காக ஃபுசூஸுல் ஹிகமை மஹமூது தீபி ஓதி தருவார் என்று உத்தரவிடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சபைக்கு சென்றார்கள். ஃபுசூஸுல் ஹிகமை படித்தார்கள். இப்பொழுது மஹமூது தீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிதாபை முழுவதும் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய உஸ்தாது கீழக்கரைக்கு சதகுத்துல்லா அப்பாவினுடைய சபைக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பா அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், தந்தையார் கோவித்து விட்டார்கள் என்பதற்காக. அதற்கு பிறகு அவர்களும் ஓதி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. சங்கையான பெருமக்களே, அப்படி மகத்தான ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் நூஹுலில்லா. அவர்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டுதான் உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு, அதாவது உங்களுடைய மகனுக்கு நான் பைஅத் கொடுத்தேன் என்று ஷேக் வஜூஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு பிறகு ஊருக்கு வந்தார்கள் என்பது வேறு செய்தி. சங்கையான பெருமக்களே, அப்படி அவர்கள் 7 ஆண்டுகள் கடுமையான தவம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதிலே நடந்த ஒரு செய்தி, அந்த செய்தியை இந்த உரையினுடைய மைய கருத்துவாக வைத்து என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் அமைத்துக் கொள்கிறேன். அப்போ கடுமையான அந்த 7 ஆண்டுகள் தவம், அந்த நேரத்தில்
ஒரு திருடன் என்ன செய்கிறான், அப்பாவினுடைய அந்த கல்வத்தை கலைக்கும் முகமாக குறுக்கிடுகிறான். பொதுவாக அப்பா அவர்கள் ஜமாலியத்தினுடைய நிலையிலே உள்ளவர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தகவல் வரும்பொழுது நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்படி அவ்வளவு சார்ந்த குணம் உடையவர்கள். அப்போ 7 ஆண்டுகள் கடுமையான தவத்திலே வனவிலங்குகள் சூழ இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு திருடன் குறுக்கிட்ட பொழுது அந்த ஹல்வத்து கலைகிறது. இறைவனுடைய நெருக்கத்திற்கு இவனுடைய செயல் தடையாக ஆகிறது என்பதற்காக அந்த இடத்திலே ஃபசாஹ ஷேக் யா வஜீஹத்தீன், அந்த இடத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய ஷேக் வஜூஹுத்தீன் வலியுல்லாஹ் அவர்களை நேரடியாக அழைக்கிறார்கள். அந்த அழைத்த மாத்திரத்தில் ஃபதுரிப உனுகு ஸாலிக ஸாரிகி வ மாத்த ஃபீஹி, அவங்க எப்போ தன்னுடைய ஷேக்கை அழைத்தார்களோ அடுத்த வினாடி அந்த திருடனுடைய தலை துண்டாக விழுந்து அந்த இடத்திலே மௌத்தாகி போனான். அப்பாவுடைய மௌலிது எழுதி காட்டுகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஷேகுமார்களை வலிமார்களை உதவிக்கு நேரடியாக அழைக்கலாமா? யா முஹியத்தீன், யா ஷாதுலி, யா ஹாஜா, யா பெரிய முத்துவாப்பா என்று நேரடியாக அழைக்கலாமா என்றால் மார்க்கம் அழைக்கலாம் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், இதா அதல் அஹதுக்கும் ஷைஅன் அவ் அராத அஹதுக்கும் அவ் கௌசா வஹுவ பி அர்லின் லைஸ பிஹா அனீசுன். நீங்கள் ஒரு வனாந்தரத்திலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு அறிமுகமான எந்த மனிதருமே அந்த இடத்திலே இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சூழுகிறது அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எந்த கவலையும் அந்த இடத்திலே படாதீர்கள். அந்த இடத்திலே நின்று கொண்டு ஃபல் யகுல் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அகீசூனி, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த இடத்திலே நீங்கள் அழையுங்கள். யா இபாதல்லாஹ் அகீசூனி 2 தடவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நேசர்களே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், என்னை இரட்சித்து பாதுகாருங்கள் நேசர்களே என்று அழையுங்கள். ஃபஇன்ன லில்லாஹி இபாதன், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் பல பகுதியிலே சுற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள். ரிஜாலுல் கைப் என்று சொல்லக்கூடிய மறை உலகத்து வலிமார்கள், மனிதனுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள், உலகத்தினுடைய பல பாகங்களிலும் சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் உதவி செய்வார்கள் என்று இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய அல்லாமா தபுரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வகத் ஜுர்ரிப ஸாலிக, இது அனுபவிக்கப்பட்ட உண்மை என்று கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள். எனவே தான் பல சந்தர்ப்பங்களில் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் தன்னுடைய ஷேகை அழைத்திருக்கிறார்கள் ஆபத்தினுடைய காலகட்டத்தில். அதே பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் அவர்களை அவர்களுடைய முரீதீன்களும் பல சந்தர்ப்பத்திலே அழைத்திருக்கிறார்கள், உதவி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மௌலிதில் எழுதி காட்டுகிறார்கள். அப்பா பெரிய முத்துவாப்பா ஒரு மஜ்லிஸில் ஹதீஸ் நடத்திட்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம கேள்விப்பட்ட செய்தி, அப்போ ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார், அந்த ஹதீஸுக்கு இடையூறாக குறுக்கீடு செய்து கொண்டே அப்பாவினுடைய ஹதீஸை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பா எவ்வளவோ எச்சரிக்கை செய்கிறார்கள். ஜமாலியத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜலாலியத் அல்ல, அது அவர்களுடைய சகோதரர் சின்ன முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் அவர்கள் தான் ஜலாலியத்தினுடைய ஹாலில் உள்ளவர்கள். இவர்கள் ஜமாலியத்தினுடைய தன்மை உடையவர்கள், அவ்வளவு சாந்தமாக அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். எச்சரிக்கை செய்கிறார்கள், நான் ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன், அதற்கு குறுக்கீடாக இருக்காது என்று அவன் விடுவதாக தெரியவில்லை. திரும்ப திரும்ப கேலி கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறான். கேலி செய்பவர்களை, பரிகாசம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று ஆயத்தை ஓதினார்கள். ஆனால் நாம் கேட்பதாக தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய சாது மிரண்டா காது காடு கொள்ளாது என்பார்களே, அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் அந்த இடத்திலே فغضب الشيخ رحمه الله غضبا شديدا فصاح يا وجيه الدين, அந்த இடத்தை அழைக்கிறார்கள், தன்னுடைய ஷேக்கை அழைக்கிறார்கள். சௌதம் மதீதா, கடுமையான சப்தமாக. فاندلع لسان ذلك الرجل واكله كلب خبيث في محفل الناس. அந்த ஷேக்கை அழைத்த மாத்திரத்தில் அதுவரை பரிவாசம் செய்து கொண்டிருந்த அந்த அடியானுடைய நாவு கடந்து துண்டாக அந்த இடத்தில் விழுகிறது. அப்படி விழுந்ததும் தான் தாமதம். வாக்கலவும் கல்புன் ஹபீசுன், அந்த இடத்திலேயே வேகமாக எங்கிருந்தோ ஒரு நாய் வந்து அந்த நாவை
தூக்கி கொண்டு சென்றது. எப்ப அவனுடைய நாவு துண்டாக விழுந்ததோ அந்த நேரத்திலேயே அவன் விதமான ஜுனூனியத்தினுடைய காலிலே ஒரு பைத்தியம் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே அவன் குப்பர விழுந்தான். அந்த இடத்திலேயே அவன் மௌத்தாகி போனான் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறார்கள். அப்பாவுடைய பொருள் சொல்லிக்கிறேன். சரியான பெருமக்களே, இந்த ஹிகாயத்தை எல்லாம் தமிழ் பயானை எப்படி முடிப்பார்கள்? இது போன்ற ஒளிப்பாடுகளை நாம் இன்கார் செய்வதனுடைய நிலையை விட்டு சூழல் சாத்தியமாக விட்டு மௌத்தானதை பாதுகாப்பான கேட்கணும். ஒளிமார்களுடைய விஷயத்திலே நாம் ஒரு சூழ்நிலையாக ஒரு கெட்ட எண்ணம் கொண்டால் கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நம்முடைய ஊரிலேயே எத்தனையோ ஒளிமார்களை வரலாறுகள் உண்டு. நான் அதை இங்கே விவரிப்பதற்கு உண்டான அவகாசம் இல்லை. சரியான பெருமக்களே, அப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஷேகுமார்களை தன்னுடைய ஷேகை அப்பா அவர்கள் நேரடியாக அழைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஊரில் எத்தனையோ ஒளிமார்கள் உமரப்பா புதுத்தகர் அவர்களுடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அவர்களுடைய அருமை மகனார் முஹியத்தீன் லப்பை ஒளியுந்தான். உமரப்பா அவர்கள் மீது அளவு கிடந்த பாசம், அவ்வளவு நேசம். அதனாலேயே தன்னுடைய முதல் மகனுக்கு ஷேக் அப்துல் காதிர் தெக்காசாய் குறித்த அவர்களுக்கு எஜமான் தோசராய் என்ற பெயரை சூட்டினார்கள். தன்னுடைய கடைசி மகனாக இருக்கக்கூடிய முஹியத்தீன் லப்பை குறித்த அவர்களுக்கு தோசராவுடைய முஹியத்தீன் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். அப்பா அவர்களை சொல்வார்கள், பதஅனா பி அப்துல் காதிர் வ கதப்னா பி முஹியத்தீன். அப்துல் காதிரிலே தொடங்கி முஹியத்தீனிலே நாம் முடித்தோம் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டியதை குறித்து சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட முஹியத்தீன் லப்பை ஒளியுந்தார் வியாபார விஷயமாக ஒரு சமயத்திலே கப்பல் மார்க்கமாக செல்கிறார்கள் கொழும்புக்கு. இந்த செய்தியை தல்அத்துல் கமர் ஃபி மௌலித் ஷேக் உமர் என்ற அப்பாவின் மீது ஏற்றப்பட்ட மௌலித் ஷரீஃபில் இந்த செய்தி வருகிறது. அப்போ ஒரு நாள் அவருடைய மகனார் முஹியத்தீன் லப்பை ஒளிந்தார் கப்பல் மார்க்கமாக செல்லும் பொழுது இரவு நடுநிசி நேரத்திலே தன்னுடைய கலா ஆஜத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கப்பலுடைய ஓர பகுதிக்கு வரக்கூடிய சமயத்திலே கால் இடரை அப்படி கப்பலை விட்டு வெளியே வருகிறார்கள். ஒரு சில வினாடிகள். அடுத்த நிகழ்வு என்று சொன்னால் கப்பலிலே ஆழ் கடலிலே விழ வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபனாதா பிவானிதிஹி யா அபதா அல்கியாஸ் அல்கியாஸ், என்னுடைய அருமையான தந்தையே என்னை பாதுகாருங்கள், அல்கியாஸ் என்னை இறச்சியுங்கள் என்று கப்பலிலே விழக்கூடிய அந்த சமயத்திலே அந்த இடத்திலே நின்று கொண்டு தன்னுடைய தந்தையை உதவிக்கு அழைக்கிறார்கள். நேரடியாக இஸ்திலாக அழைக்கிறார்கள். கபுல் கதர் அப்படி அனைத்து வாயை மூடுகிறார்கள். ஃபஹதர லிவக்திஹி வஅஸ்அதஹு அலா மத்ஹிஹா. நாயன்மா நகரத்தில் இருக்கக்கூடிய குதுபுதஹர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்லோனை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய படகிலே தன்னுடைய மகன் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கால் இடறி கீழே விழுந்த அந்த நேரத்தில் உதவிக்காக தன்னை அழைத்த பொழுது அடுத்த வினாடி அந்த கப்பலிலே ஆதிரானார்கள். அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கப்பலை நிறுத்தினார்கள். அடுத்த வினாடி கண்களை விட்டு மறைந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. இதான் ஒளிமார்கள். இறைநேசர்கள் தசர்ருஃபாத்தினுடைய ஆளுமை பெற்றவர்கள், அந்த ஆற்றலுக்கு தகுதியானவர்கள். உதவிக்கு அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்று உதவி செய்யக்கூடிய தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒளிமார்கள். தெரியவழி செய்திகள். அப்பாவினுடைய சகோதரர் சின்னமுத்தாப்பா ஒளியுந்தான். அவருடைய வரலாற்றிலே அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி மௌலித் துரையா பி மௌலித் அபி துரையா என்று ஒரு மௌலித் ஷரீஃப் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாம் கேட்ட செய்தி இங்கே இந்த தகவல் இந்த உரைக்கு பொருத்தமானது என்பதனால் இங்கே பதிவு செய்கிறேன். சின்னமுத்தாப்பா ஒளிந்தா அவர்களுடைய காலத்தில் அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி, அதாவது அப்பாவினுடைய மருமகனார், புத்தகத்தில் அடைந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தன்னுடைய சில நண்பர்களோடு அன்னஹு خرج من السيلان مع شرذمة من الإخوان, தன்னுடைய நண்பர்களோடு கொழும்புக்கான வியாபார விஷயமாக செல்கிறார்கள். இந்த செய்தியை யார் இந்த காட்சியை நேரடியாக கண்கூடாக பார்த்தார்களோ அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொல்ல
அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொல்ல அந்த செய்தியை அப்பா பதிவு செய்கிறார்கள். அதாவது நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி பெரியார் சார் அவர்களுடைய வாப்பா நபி சையத் அலி முஃப்தி எங்க வாப்பா இதை நேரடியாக பார்த்து இடத்திலே சொன்னார்கள். அதாவது புத்தகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி ஒரு காட்சியை நேரடியாக பார்த்தார்கள். அதை என்னிடத்திலே சொன்னார்கள் என் தந்தையார், அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த தகவலை அப்பாவினுடைய மௌலிதிலே அல்லாஹ் நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி எழுதுகிறார்கள். இப்படி எழுதுகிறார்கள், சுகிய வாலிதி அன் வாலிதஹு அல் அல்லாமத்துல் நஹ்வி. எனக்கு என்னுடைய தந்தை அவருக்கு அவருடைய தந்தை நேரடியாக பார்த்து சொன்ன செய்தி. கப்பல் மார்க்கமாக கொழும்புக்கு செல்கிறார்கள். பல நாள் பயணம். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் கஅஸஃபத் லைலத்துன் கஅஸத் லைலத்தன் ரீஹுன் ஆசிஃபுன் வ சர்சலுன் காசிஃபுன். வரலாறு நீண்டது, ரொம்ப சுருக்கமாக நான் பதிவு செய்கிறேன். அப்ப கடுமையான சூறாவளி காட்சி ஏற்படுகிறது. அதாவது இதற்கு மேல் அந்த கப்பலை இயக்குவது மிகவும் கடினம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அப்ப அந்த கப்பலை இயக்கக்கூடியவர் எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கிறார், அதற்கு மேல் ஒரு அடி நகர்வதாக இல்லை. ஒரு கட்டத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த கப்பல் தாழ்ந்து விடலாம், மூழ்கி விடலாம், அத்தனை பேர்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அந்த கப்பலை இயக்கக்கூடிய அந்த கேப்டன் அவர் வந்து சொன்னார், லைஸ பி ஐதினா ஷைஉன் சிவா தஅவத்தில்லா. எல்லாம் கைமீறி சென்று விட்டது, இனி நாம் பிழைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அல்லாஹ் நாடினால் மாத்திரமே. எனவே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருங்கள். அந்த மிகாமன் அந்த கப்பலை இயக்கக்கூடியவர் சொன்னார். எல்லாரும் அப்படியே திகைத்து போய் இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது, மரணம் தங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ற நிலைக்கு வந்தார்கள். அதை இயக்கக்கூடியவர் சொல்லிவிட்டார், எல்லாம் கைமீறி விட்டது, எது வேண்டாலும் இனி நடக்கலாம் என்று. அல்லாஹ் நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி புத்தகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய அப்பாவினுடைய மருமகனார் அவர்களிடத்திலே அத்தனை மக்களும் வந்து சொல்கிறார்கள். அந்த இடத்திலே நபி அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க எந்த கவலையும் படாதீர்கள், அல் மதத் யா அப்துல் காதிர். அப்பாவுடைய வரலாற்று எழுதுகிறார்கள், அல் மதத் யா அப்துல் காதிர், அல் மதத் யா அப்துல் காதிர் என்ற பீரானே பீர் கௌசலாவும் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் அவர்களை பெயரை அழைத்துக் கொண்டே இருங்கள், உச்சரித்துக் கொண்டே இருங்கள், நிச்சயம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ் நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி அத்துணை மனிதர்களும் கண்களை மூடிக்கொண்டு அந்த இடத்திலே அல் மதத் யா அப்துல் காதிர், அல் மதத் யா அப்துல் காதிர் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில வினாடிகள் இருக்கும். فسمعوا خلف السفينة صوتا كصوت الإنسان. திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான சப்தத்தை அந்த கப்பலில் இருந்து அத்தனை பேர்களும் கேட்டார்கள். அந்த கப்பல் நங்கூரம் அடிக்கப்பட்டு நிறுத்தப்படுவதை போன்ற ஒரு படுபயங்கரமான சப்தம் அத்தனை பேரும் கேட்கிறார்கள். அந்த சப்தம் வந்த ஒரு சில வினாடி அல்லாமா சையத் அபூபக்கர் சாஹிப், அதாவது சையத் அபூபக்கர் சின்ன முத்துவாப்பா ஒளிதான் ஃபதலஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ثم غاب من اعينهم. அந்த கப்பலிலே ஆகிறார்கள். இதுதான் விஷயம். சின்ன முத்துவாப்பாவில் தான் காயல்மா நகரத்திலே இருக்கிறார்கள். கப்பல் கொடுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆபத்துகள் ஏற்பட்ட சமயத்திலே அப்பா நபி அப்பாவிடத்திலே முறையிட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, எஜமான் கௌசலாவத்தை நீங்கள் அழையுங்கள், அல் மதத் யா அப்துல் காதிர் என்று அழைக்கப்பட்டது. கப்பல் நிறுத்தப்பட்டது, சலாமத்தாக ஆக்கப்பட்டது. ஆனால் அழைத்த அழைப்பிற்கு யார் வந்திருக்க வேண்டும்? எஜமான் கௌசலாவும் அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்தது சையத் அபூபக்கர் சின்ன முத்துவாப்பாவிலிருந்து அவர்கள் வந்தார்கள். இங்கேதான் அவருடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ அந்த பகுதியாக செல்கிறோம், ஒரு ஜியாரத்தை நிறைவேற்றுகிறோம், கடந்து செல்கிறோம். ஆனால் அவருடைய மக்காம் சாதாரணமான மக்காம் அல்ல. நான் தமிழ் கருத்து வருகிறேன். அவர்களை ஜியாரத் செய்வதற்காக ஹைதராபாத்தில் அல்லாஹ் யாவுல் குசூபி ஹஸ்ரத் நாயகம் காயப்பட்டதற்கு வருகை தந்தார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி மஃபாஹில் ஸைன் ஃபி மஹாசில் சூஃபியில் ஹுசைன் என்று அவர்கள் மீது நூல் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் யாவுல் குசூபி ஹஸ்ரத் அவருடைய நூல் செவன் செய்தியை கொண்டு வருகிறார்கள். ரெண்டு செய்தி அப்பாவுடைய வாழ்க்கை தொடர்புடைய என்பதனால் இங்கே பதிவு செய்கிறேன். ஒன்று, அவர்கள் சிறியும் கோப்பா உள்ளவர்களை ஜியாரத் செய்வதற்காக வருகிறார்கள். அன்றைக்கு இது போன்ற கட்டிடங்கள் இல்லை, தரையோடு மண்ணோடு இருக்கக்கூடிய கவர். அப்ப வரும்பொழுது அப்படியே செருப்போடு வந்தார்கள், ஜியாரத் செய்தார்கள். ஜியாரத் செய்துவிட்டு அவருடைய சகோதரர் சின்ன முத்துவாப்பா அவர்களையும் ஜியாரத் செய்கிறார்கள். ஆனால் செருப்பை கலத்திட்டு போய் ஜியாரத் செய்கிறாங்க.
ரெண்டுக்கும் வித்தியாசம். இவங்க செருப்பை போட்டு அவங்க சியாரத் செய்கிறார்கள், அவர்களை செருப்பை கலத்தி விட்டு சியாரத் செய்கிறார்கள். சரி, ரெண்டையும் சியாரத் செய்தார்கள். மூன்றாவதாக சையத் அஹ்மது ஒலியுல்லாஹ் உத்வாபாவுல்லாஹ்வை பார்க்கிறார், குறிப்பிடக்கூடிய ஸ்தாபகர், அவர்களை சியாரத் செய்கிறார்கள். இப்போ அவங்க கேட்கிறார்கள், இது எல்லாமே ஹாலியாத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய செய்தி. மூன்று பேரும் வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் நேரடியாக சியாரத் செய்யும் பொழுது சையத் அஹ்மது ஒலியுல்லாஹ் கேட்டார்கள் சூஃபி ஹஸ்ரத் அவர்களிடத்திலே, நீங்க பெரிய முத்துவாப்பாட்ட போகும்போது செருப்போட போனீர்கள், சின்ன முத்துவாப்பா அவர்களிடத்திலே செல்லும் பொழுது செருப்பை கலத்தி விட்டு செல்கிறீர்களே, என்ன காரணம்? ஒன்றை விளங்க வேண்டும். ஒலிமார்களுடைய கண்களை விட்டும் நாம் என்றைக்கும் தூரமானவர்கள் அல்ல. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உள்ளத்திலே பதிக்க வேண்டும். சீராமன் கேட்டார்கள், சொன்னார்களா, இவர்கள் ஜமாயத்தினுடைய மர்த்தபாவில் இருக்கக்கூடியவர்கள், அதனால் நான் செருப்போடு சென்றேன். ஆனால் அவர்கள் ஜமாயத்தினுடைய ஹாலில் இருக்கக்கூடியவர்கள், எப்படி நான் செருப்பை போட்டு செல்ல வேண்டும், எப்படி முடியும், எனவே செருப்பை கலத்தி விட்டு சென்றேன் என்று அவர்கள் சொன்னதாக அவருடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார். அப்ப இங்கே தியானம் செய்வதுதான். அப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய கவர் இருக்கிறது. இரண்டாவதாக அன்னைக்கு சில வாலிபர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் இந்த காலத்திலே வயது முடிந்தவர்களாக அதில் ஒரு சில அப்பா மாதிரி நாமே பார்த்திருக்கிறோம். அந்த அப்பா மாதிரி அன்னைக்கு வாலிபர்களாக இருக்கும் பொழுது பழைய கட்டிடமாக மண்ணோர் மலையாக அந்த கரை இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தியானம் சூரியசனாயும் வந்து தியானம் செய்கிறார்கள். அவர் தியானம் செய்வது அந்த வாலிபர்கள் பேசப்படுகிறார்கள். முதல்ல அப்பா அழைக்கிறார்கள், இரண்டாவதாக அவருடைய மகனார் சையத் அஹ்மது ஒலியுல்லாஹ் அழைக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்களா, இல்ல, அதாவது நீங்க சொல்றதை போன்று இருப்பதாக தெரியவில்லை. இரண்டாவதாக ஒரு ஆணினுடைய ஜனாசா, அதாவது கபரானினை ஒரு பெண் அடங்கியிருப்பது போன்று எனக்கு தெரிகிறது. அதாவது நீங்க இரண்டாவதாக அடங்கியிருப்பது ஒரு ஆண் என்கிறீர்களே, ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண் அடங்கியிருக்கிறார்கள். 14ஆம் பிறை பௌர்ணமி போன்று அவருடைய முகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நான் உள்ளே வருவதை பார்த்து அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடுகிறார்கள் என்பதை வெளியிலிருந்து நேரடியாக பார்த்து சொல்கிறார்கள். விசாரிக்கப்பட்டது, உண்மையிலேயே இரண்டாவதாக இருந்தது இருக்கக்கூடியது அவருடைய துணைவியார் சதிச்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபர்தான். அதற்கு பிறகு அவருடைய பேரர் சையத் அஹ்மது ஒலியுல்லாஹ், நாலாவதாக அவருடைய மகனார் ஷேக் அப்துல்லாஹ் சாஹிப் ஒலியுல்லாஹ், அதற்கு பிறகுதான் கும்பாயினுடைய கபர் இருக்கிறது. சரி, அப்படி அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் நேரடியாக பார்த்து சொன்னார்கள், இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய கபர் என்பது பெண்ணினுடைய கபர் என்று. அப்படி அல்லாமா சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அவர்களை குறித்து சொன்னார்கள், ஜலாலியத்தினுடைய ஹாலில் இருக்கக்கூடியவர்கள் என்று. அழைக்கப்பட்டது அல்மதத் யா அப்துல் காதிர் என்று. அழைத்த நேரத்திலே எஜமான் கௌசலாவும் அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்தது யார்? சின்னமுத்துவாப்பாவுடையதான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த கப்பலிலே இருந்தவர்கள் அத்துணை பேர்களும் நேரடியாக பார்க்கிறார்கள். அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஸ்தி அவர்களும் பார்க்கிறார்கள். பயணம் முடித்து நேரடியாக ஊருக்கு வந்தவர்கள் மற்ற எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. நேராக அப்பாவுடைய காலிலே விழுந்தார்கள். கால்களை முத்தமிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, யா சய்யிதனா முகீஸல் மல்ஹூஃபி நஹ்னு நஸ்தகீது ஃபீஹி ஸஃபீனத்து பில் குதுபில் அக்தாப் வ அன்த ஹதர்தனா கௌஸன் முகீஸா வ அஸில்த அன்னா பஸ்ஸன் பஸீஸா ثم غبت عنا سيرا حثيثا. அப்பா, நாங்கள் கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது நாங்கள் நஸ்தகீசு பிகுதுபில் அக்தாப், நாங்கள் எஜமான் கௌஸல் அஹதம் அவர்களை உதவி செய்தோம், நேரடியாக உதவி செய்தோம் அவர்களை இஸ்திகாசா. வ அன்த ஹதர்தனா கௌஸன் முகீஸா, ஆனால் அந்த அழைப்புக்கு நீங்கள் ஆதிராகி எங்களை இரட்சித்தீர்களே, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அப்பா சொன்ன வார்த்தை எல்லாம் முகமது இஸ்மாயில் ஆலி முஸ்தி அவர்கள் பதிவு செய்வார்கள். இங்கேதான் அவருடைய மக்காமை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலே இது போன்ற நாளாக்களை நாம் வைத்திருக்கிறோம், எப்படி வைக்க வேண்டும் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நான் நாயிபாக அவர்களுக்கு பகரமாக அவருடைய பிரதிநிதியாக அவருடைய ஹாதிமாக நான் இருக்கிறேன், எப்படி வராமல் இருக்க முடியும் என்று எஜமான் கௌசலாக படித்தார்களே, وَمُرِيدِي إِذَا دَعَانِي بِشَرْطٍ أَوْ بِغَرْبٍ أَوْ نَافِلًا بَعْدَ قَامِي فَأَعْطِفُ عَلَى السَّيْفِ الْقَضَاء فَأَعْطِفُ
பிடித்தவனே, என்னுடைய மொழியிலே என்னை நேசித்தவனே, என்னை உறுதியாக பற்றி பிடித்தவனே, நீ சூரியன் உதிக்கக்கூடிய திசையில் இருந்தாலும் சரி, அது மறையக்கூடிய திசையில் இருந்தாலும் சரி, ஆகாயத்தினுடைய உச்சியில இருந்தாலும் சரி, ஆழிய கடலுக்கு அடியிலே இருந்தாலும் சரி, உனக்கு ஏதாவது ஆபத்து வருகிறதா, ஏதாவது சோதனைகள் வருகிறதா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வருகிறதா, யாருடைய தீன் என்று என்னை அழை, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று யார் பெருமாள் கோசலாமும் அப்துல் காதிர் ஜிலானி சொன்னார்களே, அந்த வார்த்தை, அந்த கைத்தை அப்பா சின்னத்து அப்பா படித்தார்கள். படித்துவிட்டு சொன்னார்கள், அவர்களுக்கு பகரமாக நான் இருக்கிறேன், அவர்களை நீங்கள் உதவி கிடைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். என்றால் எந்த தரஜாவிலே நாம் வைக்க வேண்டும், எப்படி வைத்திருக்கிறோம்? உடைய பாட்டா சாஹிபுல்லாஹ் அவர்களுடைய நண்பர்கள் அவருடைய மௌலிதிலே எல்லாம் எழுதுகிறார்கள். கொழும்புக்கு வியாபாரத்திற்கான சென்று விட்டு அப்படியே திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே இதே போன்ற கிருஷ்ணனுடைய அந்த நிகழ்வு இடம்பெறுகிறதோ அதே போன்று வரலாறு நிகழ்வு நடக்கிறது. அந்த கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஃபலம்மா தஅஜ்ஜபு இஷ்தத்தத் பிஹிமுல் அம்வாஜ் வர்ரியாஹ், கடுமையான சூறாவளி காற்று ஏற்பட்டது. அலைகள் ஆக்ரோஷமாக கொந்தளித்தது. எந்த நேரத்திலும் எது வேண்டாலும் நடக்கலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அப்பா மொழி எழுதுகிறார்கள், நல்ல மனமுது பிறவையாரி. அந்த நேரத்தில் சிலோனில் இருந்து கப்பல் புறப்பட்டு காயல்மானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பா காயல்மானத்தில் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே கடுமையான ஆபத்துகள் சூழ்ந்த அந்த சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா சய்யிதனா யா ஷைഖனா தர்துர்ரா அகிஸ்னா அகிஸ்னா யா அபதுர்ரா. அல்லாஹ்வுடைய நேசரே முத்தவல்லில்லாஹ் நாயகமே, எங்களை நீங்கள் இறக்கியுங்கள். யா சய்யிதனா, எங்களுடைய தலைவரே, எங்களை நீங்கள் பாதுகாங்கள். கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டோம். என்ன நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் என்ற நிலைக்கு நாங்கள் சென்று விட்டோம். எங்களை நீங்கள் பாதுகாங்கள் நாயகமே என்று கப்பலில் இருந்தவர்கள் அத்துணை பேர்களும் உதவி அழைக்கிறார்கள், நேர்மையாக அழைக்கிறார்கள். யா சய்யிதனா யா ஷைഖனா தர்துர்ரா அகிஸ்னா அகிஸ்னா யா அபதுர்ரா. அவர்களே, எங்களை நீங்கள் பாதுகாருங்கள் என்று فطلع الشيخ رحمه الله عليهم في قرقورهم وسلموا من الندامه. வரலாற்றை இப்படி முடிப்பார்கள் அந்த பிறவையாரி. அந்த அழைப்பு அடுத்த வினாடி கொழும்பிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பலிலே அப்பா ஆதிரானார்கள். ஆதிராகி அடுத்த வினாடி அந்த புயலெல்லாம் விழுந்து போனது. கப்பல் சலாமத்தான் வந்து சேர்ந்தது என்று எழுதி காட்டுகிறார்கள். பெருமக்களே, நிறைய செய்திகள் வரலாற்றில் உண்டு. சர்வசாத்தினுடைய ஆளுமை பெற்றவர்கள் நம்மை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஏதாவது ஆபத்துகள் சுமக்கின்ற பொழுது அதை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய பாதுகாப்பு கோட்டையிலே நாம் இருக்கிற வரலாற்று நிறைய செய்திகள் உண்டு. ஒரு செய்தி இங்கே தருவது பொருத்தம் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் அப்பா நேரடியாக வெளியே வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த மகத்தான பாதுகாப்பை ஏற்றிருக்கிறார்கள். 14 வருடம் இருக்கும் ஒரு பெண்மணி, நம்பி குடும்பத்தை சார்ந்த ஒரு ஸ்ரீதேவி, அவர்கள் நேரடியாக அப்பாவை பார்த்து சொன்ன அந்த செய்தி என்னத்திலே சொன்னார்கள். 14 வருடங்களுக்கு முன்பாக இதே நாள் முஹர்ரம் 14 அவருடைய கல்லூரிக்கான பயான் செய்வதற்காக அந்த நேரத்தில் நான் செல்லக்கூடிய சமயத்தில் அவருடைய துஆவை பெற்று செல்வோம் என்று சொன்ன சமயத்தில் இன்னைக்கு பார்த்தா இப்ப இன்னைக்கு நம்ம அப்பாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அப்பாவினுடைய உருஸ் என்பது துல்ஹஜ் அதாவது முஹர்ரம் மாசம் அல்ல. அப்பா உருஸ் என்பது துல்ஹஜ் மாசம் 27 தான் அப்பா வஃபாத்தானார்கள். இன்னைக்கு முஹர்ரம் 14, இன்னைக்கு நாம அந்தூரி கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அப்பா இன்னைக்கு வஃபாத்தாகவில்லை. அவருடைய இன்திகால் என்பது துல்ஹஜ் 27. அப்ப ஏன் அன்னைக்கு அந்த நாளிலே உருஸ் கொண்டாடாமல் இந்த பிறையிலே கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு ஆமாக்கள் காரணத்தை சொல்வார்கள். அப்போ துல்ஹஜ் பிறை 27 என்பது தேய்பிறை. அந்த பிறை அப்படியே தேய்ந்து கொண்டு வருகிறது. அடுத்து 28, 29 எல்லாம் அமாவாசைக்குரிய காலகட்டம். அப்ப அன்னைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக விளக்கு வசதிகள், மின்சார வசதிகள் இல்லாத காலம். அதே சமயத்திலே பிறை 14 என்பது நைனா முகமது சாஹிபுல்லா, பாசிப்பட்ட நைனா முகமது சாஹிபுல்லா அவர்களுடைய உருஸ் கோமாத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம். அப்போ பௌர்ணமியுடைய நிலா வெளிச்ச
இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 14ஆம் பிறை இந்த நாளிலே அவர்களுக்கு கல்லூரி நடந்து கொண்டிருக்கும். அங்கிருந்து இங்கே பால்படம் வரும், இங்கிருந்து அவர்களுடைய மசாலுக்கு பால்படம் சென்றிருக்கிறது என்று ஆவாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பால்படம் கூடுமா, குடியேற்றலாமா, சந்தனம் பூசலாமா, சரபாட்டம் கூடுமா, வெறுவாக்கியங்கள் கூடுமா, இதெல்லாம் வேறு செய்தி. அதெல்லாம் கூடும் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் இருக்கிறது. அந்த தகவலுக்கு நான் செல்லவில்லை. அப்படி முறை 14 அன்று பால்படம் இங்கிருந்து அப்பாவுடைய தர்பாரில் இருந்து நெய்லாமுடைய தந்தூரி கொண்டாடப்படக்கூடிய கோமாதலுக்கு செல்லும். அங்கிருந்து அப்பாவுடைய தர்பாருக்கு பால்படம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பெருமக்கள். அப்படி அப்பாவுடைய தந்தூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயம் இந்த செய்தியை சொன்ன வார்த்தை கோமாதல் தந்தூரிக்கு போறேன்னு சொல்றா ஒரு செய்தி. அப்பாவை நான் நேரடியாக பார்த்தது தவிர அவர் சொன்னார்கள். அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய தாயாரை அழைத்துக் கொண்டு அப்பாவுடைய கந்தூரி இங்கே முடிச்சுட்டு நெய்லாமுடைய கந்தூரி பார்ப்பதற்காக அவர்கள் சென்று விட்டு திரும்பக்கூடிய நேரம், கடைசி நேரம் 11 மணி 12 மணி கடந்து விட்டது. அவங்க சொன்ன வார்த்தை, இன்றைக்கு போன்று கட்டிடங்கள் இல்லாத காலம். இந்த பகுதியிலேயே 3 கட்டிடங்கள் தான். ஒன்று புகாரி ஷரீப், இன்னொரு மகான் மதுர் சாஹிபுல்லாவுடைய கட்டிடம், இன்னொரு பேசுவாவுடைய இந்த கட்டிடம். வேறு எந்த கட்டிடம் இல்லை, விளக்கு வசதி இல்லாத காலம். அப்ப நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக வரக்கூடிய சமயத்தில் கருத்து முழுவதும் நகைகள் அணிந்து கொண்டு ஆண் துணை இல்லாமல் வருகிறோம். வரக்கூடிய சமயத்திலே இந்த இடத்திலே, அதாவது புகாரி ஷரீஃபுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை பணம் இன்னைக்கு இருக்குது இல்லையா, அந்த ஒற்றை பணத்துக்கு அருகாமையை நாங்கள் வரும்போது இன்னைக்கு கட்டிடம் இருக்கிறது. அன்னைக்கு குறித்திரைக்கக்கூடிய அந்த காமன்சோர் கூட இல்லாத காலகட்டம். மையத்துக்காக பணக்காரர்களாக இருந்த சமயம் 85-90 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வது. அப்ப வரக்கூடிய சமயத்திலே எங்களுக்கு பயம் இருந்தது. அதாவது சரி, எந்த பக்கத்தில் இருந்தாலும் இளைஞர்களுடைய ரவுதாக்கள் இருக்கின்ற போது நமக்கு என்ன பயம் என்று ஒரு தைரியத்தில் வந்துவிட்டோம். ஆனால் வந்த பொழுது இந்த பகுதியிலே வரும்பொழுது அந்த ஒற்றைப்படைக்கு அருகாமையிலே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு முக பிரகாசம். ஏற்கனவே அன்னைக்கு 14ஆம் பிறை பௌர்ணமி, 100 நாளானூர் என்பார்களே, அதை போன்றே 14ஆம் பிறை பௌர்ணமியிலே அவ்வளவு முக பிரகாசத்தோடு ஒரு மனிதர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்று சற்று பயம். அதுவரை பயமில்லை. வெளிநாட்டில் இருக்கிறார் தைரியத்தில் வந்தோம். எப்போ அவங்க பார்த்தோம் அப்பதான் எங்களுக்கு பயம் வந்து யாரும் தெரியல என்று அவங்க கேட்கிறாங்க. அந்த பயத்தை சுதாரித்துக் கொண்டு அப்பா கேட்டார்கள், எங்க போயிட்டு வரீங்க தாய், எங்க போயிட்டு வரீங்க சொன்னாங்க. நயனமுடைய தியானம் அவங்களுடைய கல்லூரியை பார்த்துட்டு வர்றோம். அப்பா சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு உண்டான நேரம் இல்லை, எங்களுக்கு உண்டான நேரம். இது போல இந்த நேரத்தில் ஆண் துணை இல்லாமல் நீங்கள் வராதீர்கள், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் இங்க நிற்க. அந்த சீதவி சொன்ன வார்த்தை அவங்களுடைய தாயார் கேட்டீர்கள், அப்பா நீங்க யாரு? சைதாஹசானி பெரிய அப்பா என்று அப்பா சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, சொன்னார்களாம், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற வரை நான் இங்கே நிற்கிறேன் என்றார்கள். நின்றார்கள். வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே வீட்டுக்கு அருகாமையிலே சென்ற பொழுது திரும்பி பார்த்தார்கள். அப்பா நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் சகையான பெருமக்கள் அவர் நேரடியாக பார்த்து சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய கவலை சொன்ன கூச்சலையாக ஆக்கியிருப்பார். சகையான பெருமக்கள் அப்படி அவருடைய பார்வையிலே பாதுகாப்பினுடைய கோட்டையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே கடுமையான சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படக்கூடிய சமயத்திலே அப்பாவை அழைத்திருக்கிறார்கள். அப்பா நேரடியாக உதவி செய்திருக்கிறார்கள். வரலாற்று எழுதி காட்டுகிறார். நிறைய செய்திகள் உண்டு. நேரத்தினுடைய அருமை கருதி நான் நிறைவு வருகிறேன். தரப்பட்ட நேரம் நிறைவு வருகிறது. அந்த வரலாற்றிலேயே ஒரு செய்தி எழுதி காட்டுகிறார்கள். என்கிறார்கள், பூவப்பா என்கிறார்கள். வரலாற்றில் எல்லாம் கவிதை அறிந்த மோசம் எழுதுகிறார்கள். அப்பாவினுடைய முறிதாக இருந்தவர்கள் பூவப்பா, அதாவது அடியாத்தோடு அழைத்திருக்கிறார்களே, அவர்கள் அப்பாவுடைய முறிதாக சாதிமா இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களும் அவர்களுடைய நண்பரும் பேசிக்கிறாங்க, நாம காலையில ஒரு ஊருக்கு செல்லுவோம். இந்த ஊருக்கு இந்த செய்தியெல்லாம் வருகிறது. அவன் ஒரு வெளியூருக்கு ஒரு வியாபார விஷயமாக ஒரு ஏதோ சோழிக்காக செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். முடிவு எடுத்து வீட்டுக்கு கலைகிறார்கள். அந்த நடுவசி நேரம் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே வீடு கதவு தட்டப்படுகிறது. அந்த பூவப்பா கதவு திறக்கிறாங்க. நண்பர் நின்று கொண்டிருக்கிறார். போன்னு சொன்னியே, செல்லுவோமா, சரி வா என்று 2 பேரும் கப்பல் மார்க்கமாக செல்ல வேண்டும் என்று கப்பலுக்கு அருகாமை வரை சென்று விட்டார்கள்.
இப்போ சென்றதுக்கு கப்பல்ல ஏறக்கூடிய சமயத்தில அப்பதான் வந்தவர் தன்னுடைய நண்பர் அல்ல, நண்பருடைய தோற்றத்திலே வந்த ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் என்பதை விளக்குகிறார்கள். அவன் தன்னுடைய முழு தோற்றத்தை காட்டுறான். அந்த ஒரு வினாடி அதுவரை நண்பருடைய தோற்றத்திலே யாரோடு நாம் செல்ல வேண்டும் என்று இரவு முடிவெடுத்து விட்டு வீட்டுக்கு சென்றார்களோ, யார் வந்திருக்கிறார், நண்பர்களா வந்திருக்கிறார் என்று நம்பி வந்த சமயத்திலே பார்க்கிறார்கள் நண்பருடைய தோற்றத்திலே இருந்தது ஒரு ஷைத்தான். தன்னுடைய முழுமையான தோற்றத்தை, ஒரு அகோரமான தோற்றத்தை காட்டிய பொழுது பதறி போன அந்த சமயத்தை எப்போப்பா வாக்கருவா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்ற அந்த இடத்துல ஒரு சப்தம் தான். فإذا حضر الشيخ رحمه الله ووضع يده على صدري போப்பா சொல்றாங்க, நான் அழைத்த எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, ஷைத்தானுடைய பிடியிலே சிக்கிவிட்டேன், எதிரெல்லாம் நடக்கலாம் என்ற அந்த சமயத்திலே தன்னுடைய ஷேഖை அழைக்கிறார்கள். அழைத்த மாத்திரத்திலே உடனே அப்பா அந்த இடத்துல ஆதிராகிறார்கள். அவருடைய நெஞ்சத்திலே கை வைத்து وقال لا تخف ولا تهب يا ولدي في الحال, எந்த பயமும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன் என்று அப்பா பூவப்பாவினுடைய நெஞ்சிலே தடவி விட்டு வா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். பார்க்க பூவப்பா சொல்றாங்க, அந்த சமயத்துல எப்போ நான் வாக்கருவா என்று அழைத்தனோ அந்த அழைத்த மாத்திரத்தில் ஷைத்தானை காணவில்லை. தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்திய ஷைத்தான் அப்பா ஆதிராகவும் அவனுடைய தோற்றத்தை அவனையே காணவில்லை. இப்ப அப்பா சொல்றாங்க, நீ வா உன்னை நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு அப்பா அவங்களை வீட்டுல போய் விட்டு கதவை பூட்டு என்கிறார்கள். கதவு பூட்டப்பட்ட ஒரு சில வினாடிகள் தான். أنكر الشيطان بضرب شديد على المصراع وساع يا فلان أنقذك الآن شيخك وعددك. மனிதனே, உன் ஸ்டோரியை முடிப்பதற்காக தான் நான் வந்தேன். ஆனா இப்போ உன் ஷேக் உன்னை பாதுகாத்துட்டார். இந்த ஷைத்தான் சொன்ன வார்த்தை மூணு எழுதுறாங்க, أنقذك الآن شيخك وعددك, உன்னுடைய ஷேக் உன்னை பாதுகாத்து விட்டார் அவர்கள். وإلا أهلكتك وقتلتك, ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்றால் உன்னை நான் கொலை செய்த ஹலாக்காக ஆக்கியிருப்பேன் என்றார்கள் என்று அந்த ஷைத்தான் சொன்னாரா. அப்பா வரலாற்று எழுதுகிறார்கள். சரியான பெருமக்களே, தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, தன் மீது நேசம் வைத்திருக்கிறவர்களுக்கு, தன்னுடைய முஹிப்பீன்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சமயத்திலே அந்த இடத்திலே ஹாதிராவை உதவி செய்யக்கூடிய ஆற்றலே இருக்கக்கூடியவர்கள் அப்பா அவர்கள். நிறைய செய்திகள் உண்டு. சரியான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். எங்க அப்பாவுடைய மசாலை எப்படி நாம் வைத்திருக்கிறோம், எந்த தரத்திலே வைத்திருக்கிறோம்? ஏதோ வீடுகளிலே கலையான்களுக்கு இரையாகி கொண்டிருக்கக்கூடிய கிதாபுகளுக்கும் நூல்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு மகாத்முடைய மசால் ஷரீஃப் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதனை. வீட்டுல கரையானுக்கு இரையானது என்பதற்காக அதை என்ன செய்யணும், உலமாத்திரத்துல கேட்டு அதை எரிப்பதா, புதைப்பதா, கடலிலே போடுவதா என்று அதை செய்வதை தவிர்த்து விட்டு நேரடியா அப்பா தர்பாரை கொண்டு வைக்கிறது. எல்லா வழிமாருடைய மசாலா பாருங்க, நிறைய கிதாபுகள் கரையான் சுவை இருக்கும். அப்பாவுடைய தர்பாரில் எத்தனையோ கிதாபுகள் இருந்திருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறது, வந்து கொண்டு போய் வச்சிருவது. அப்பாவுடைய மசாலா இதெல்லாம் ஒரு சூழல், ஒரு கண்ணியத்துறை பெருமக்களே, எந்த தரத்தை நாம் வைக்க வேண்டும்? சுரத்த பூஞ்சோலைக்கு ஒப்பான மகாம் இது. நான் சொல்லவில்லை, அப்பாவுடைய வரலாற்றை தமிழ் போய் ஆடி எழுதுகிறார்கள். ஆனால் அது நம்முடைய பார்வைக்கு தேவையில்லை என்று தெரியவில்லை என்றால் அது நம் பார்வையுடைய தரம் அப்படி. சாஹிபுல்லாவுடைய ரௌதாவை குறித்து பாவரப்பா சொல்லுவார்கள், நந்தா வனம் சூழ் தர்ஹா சிறப்பினை நடந்து போய் காணலாம் மயிலே. நந்தா வனம் சூழ் தர்ஹா சிறப்பினை நடந்து போய் காணலாம் மயிலே என்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் கேட்டார் பாவரப்பா அவர்கள், ரவுதால அன்னைக்கு கட்டிடம் இல்லாத அந்த காலகட்டத்திலே கட்டுப்போன முருங்கை மரமும் கட்டுப்போன வேப்ப மரமும் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து நந்தவனம் சூழ்தரமா இருக்கிறீர்களே, என்ன காரணம்? அவரப்பா சொன்னார்கள், அதாவது அவர் பார்வையுடைய தரம் அப்படி. உன் பார்வைக்கு அப்பாவினுடைய மசால் கட்டுப்போன மரங்கள் நிறைந்த இடமாக காட்சியளிக்கிறது, என்னுடைய பார்வைக்கு அது சுரத்த பூஞ்சோலையாக காட்சியளிக்கிறது என்றால் அது உன் பார்வையினுடைய குறைபாடை தவிர்த்து அப்பாவினுடைய மகாமினுடைய குறை அல்ல என்றார்கள். அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய மசாலை, அப்பாவுடைய மசாலை நாம் வைத்துக்
கொண்டிருக்கிறோம். சரியான பெருமக்களை சுவர்க்க பூஞ்சோலைக்கு ஒப்பான பகுதி, பூஞ்சோலைக்கு ஒப்பான மசார். அப்போது எவ்வளவு செய்தி காட்டுவார்கள். அல்லாமா மௌலானா அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பக்தாதை சார்ந்தவர்கள், அப்பாவுடைய நண்பராக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். மௌலிதிலேயே இந்த செய்தியை நம்ம தன்மையால் எழுதுகிறார்கள். அதே போன்று அல்லாமா நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்களும் அப்பாவின் மீது ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். நெய்லு தர்ரா மின் மதிஹி அபி துர்ரா என்று. இது பர்சன்ஜி மௌலிதினுடைய அந்த அமைப்பிலேயே அமீர் ஆலிம் அவர்கள் சுபஹான மௌலிதி எழுதியிருக்கக்கூடிய அந்த மௌலிதினுடைய அமைப்பிலே எழுதியிருந்தார்கள். எனவே இவர்கள் பர்சன்ஜி மௌலிதினுடைய அமைப்பிலேயே அல்லாமா நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி எழுதியிருக்கிறார்கள். அந்த மௌலிதி இந்த செய்தியை எழுதுகிறார்கள். ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவில் சுவர்க்க பூங்காவை போன்ற ஒரு மக்காமில் ஒரு மசாரை பார்க்கிறார்கள். விலை மதிக்க முடியாத முத்துக்களால் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குப்பா, ஒரு கட்டிடம். ரொம்ப அற்புதமான அந்த காட்சி, அதாவது சுவன பூஞ்சோலை போன்ற காட்சி இருக்கிறது. பார்க்கிறார்கள், உள்ளே மூணுடைய பெண்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்போ கனவிலேயே அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள் தர்ரூல் பெண்களிடத்திலே, வயாஹு லிமன் ஹாதிஹி ஸீமா, இந்த குபா இந்த மகாம் யாருக்குரியது? அந்த ஊரின் பெண்கள் சொன்னார்கள், ஃபகாலத் அனி துஹல் ஃபீஹா தஜிது அஹ்லஹா, நீங்க உள்ள போய் பாருங்க, இது யாருக்கு சொந்தமானது என்பதை நீங்கள் உள்ளே சென்று பார்க்க விளங்கும். என்ன கனவிலே நடக்கிறது. அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த சுவர்க்க பூங்காவை போல் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ள நுழைகிறார்கள். பார்க்கின்ற பொழுது ரஹிமஹுல்லாஹ் வரா சாஹிப ஷேக் ரஹிமஹுல்லாஹ் முத்தகியன் கல் அரூசி அல் ஸரீர், சுந்தஸ் இஸ்தபர் என்ற பட்டடை சுவர்க்கத்து பட்டாடைகளால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் புது மணமகன் அமர்ந்திருப்பதை போன்று அப்பா அமர்ந்திருக்கிறார்கள். பெரியவங்க போய்தான் காட்சி நேராக பார்க்கிறார்கள். கடவுளே நடக்கிறது. அப்துல் ரஹ்மான் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சரியான ஆச்சரியம். வரலாறு நிகழ்ந்து உள்ளே செல்கிறார்கள். இருவர்களும் ஆயுதம் செய்கிறார்கள். அப்பா அவர்களை அழைக்கிறார்கள். சற்று நேரம் பேசுகிறார்கள். கனவு விளைகிறது. அல்லாமா தன்மையை ஆலிம் இந்த வரலாற்றை எப்படி முடிக்கிறார்கள். ரௌலத்துல் மதுஃபூன் ஃபீஹா அல் ஷைஃப் ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் கனவிலே சொர்க்க பூஞ்சோலையாக பார்த்த அந்த ரவுலா என்பது இப்பொழுது பெரிய முத்தாப்பாவில் தான் எங்கே அடக்கம் செய்யப்பட்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்காம் தான் என்று நிரூபிக்கிறார்கள் என்றால் சரியான பெருமக்களே, எப்படிப்பட்ட மக்காமிலே, எப்படிப்பட்ட மக்காம் சுரத்த பூஜையால் ஒப்பான மக்காமில் நம்முடைய பாட்டனார் நடந்திருக்கிறார்கள். எந்த தரத்திலே நாம் வைக்க வேண்டும், எப்படி வைத்திருக்கிறோம், அவர்களுடைய மக்காமை நாம் நடத்த வேண்டும். கல்வி ஞானம் புகழோடைய அந்த அத்துணை ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வரலாற்றில் நிறைய செய்திகள் உண்டு. நான் நிறைய செய்திகள் அதற்குள்ள நான் செல்லவில்லை. நேரத்துடைய அருமை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் நாம் கேள்விப்பட்ட செய்தி என்பதனால் அதை நான் தவிர்த்து விடுகிறேன். குதுபு ஜமான் தெகாசாய் முடிந்தா அவர்கள் தான் அப்பாவுக்கு கடவுள் என்று பெயரை சூட்டினார்கள். எப்படி நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்களுக்கு நபி என்று சூட்டினார்களோ அதை போன்று சூட்டினார்கள். காரணம், அன்னைக்கு ஒரு ஆலிம் அவர்களிடத்தில் ஃபத்வா கேட்கப்பட்டது, ஒரு மார்க்க தீர்ப்பு. அப்ப அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலிம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஃபத்வா கொடுத்திருக்க கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு கூடாத காரியம் கூடும் என்று நீங்கள் அனுமதித்தார்கள் ஃபத்வாக்காரர்கள் என்று கேட்கப்பட்டது. ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். செய்தி தெகாசாய் பாட்ட போது தெகாசாய் அப்பா பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஃபத்வா கொடுத்திருக்கிறது சரியில்லை, இப்படி கொடுத்திருக்க கூடாது, இது மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. யார் தந்தா? அந்த ஆய்வு பேர் சொல்லப்பட்டது. தெகாசாய் அப்பா அந்த ஆய்வை போட்டு விட்டாங்க. கேட்டாங்க, எப்படி நீங்க கொடுக்கலாம்? அப்ப அவங்க கிதாப, இந்த கிதாப்ல அதுக்கான ஆதாரத்தை நான் பார்த்தேன். தெகாசாய் அப்பா அந்த கிதாபை கொண்டாங்க அப்படின்னாங்க. அந்த ஆய்வு அந்த கிதாபை கொண்டு போய் கொடுக்கல. கொடுத்தால் அவர் சொன்னதை போன்று அதில் ஆதாரம் இருந்தது. சொன்னாங்க, இது இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கூடாத காரியம் கூடும் என்று ஃபத்வா கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் கூடும் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கான ஆதாரத்தையும் கிதாபிலே காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி கிதாபிலே இருக்கக்கூடாது, இருப்பது தப்பு. அப்பா
சொன்னார்கள், அவங்க உறுதியாக சொன்னார்கள். அவர் உறுதியா இந்த கிதாபில் இருக்கிறது. சொன்னாங்க, சரி இதற்கு அதற்குண்டான நிபுணத்துவம் பெற்ற ஸ்பெஷலிஸ்ட் வர வேண்டும். ஒன்றே கிதாபை கொடுத்து அனுப்பியிருப்பார்கள், அல்லது செய்ய முகாபா அவர்களை அழைத்துவார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஏதோ ஒன்று நோக்கத்திலே அப்பா விட கிதாப் வந்து விட்டது. அப்பா கிதாபை பார்க்கிறாங்க, அவங்க சொன்னதை போல அந்த ஆதாரம் இருந்தது, ஆனால் இருக்கக்கூடாது. அப்பா ஒரு பாத்திரத்தை தண்ணி கேட்டாங்க. பெரியப்பா போலதான் தண்ணிய அப்படி முக்கி அந்த தண்ணியில விரலை வைத்து அந்த கிதாபினுடைய அந்த பக்கத்தில் அப்படியே வச்சு வச்சு எடுக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும். அந்த கிதாப் அந்த பேப்பரை உருவாக தனியா வந்துட்டு அந்த ஈரத்துல பொறுக்கி வந்துட்டு அப்புறம் தான் விளங்கினாருக்கு. விளக்க அது பழுதான் தெரிகிறது. அந்த கிதாபிலே அவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய அந்த பத்வாவிற்கான ஆதாரத்தை அவரே தயாரித்து உருவாக்கி அந்த பக்கத்தை அதிலே இடைச்செருகல் பண்ணியிருக்கிறார் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இருக்கக்கூடாது, இடைச்செருகல் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணியை வச்சாங்க, அந்த பேப்பர் தனியா வந்துட்டு கொடுத்து அனுப்புனாங்க. சரியான ஆச்சரியம். சொன்னாங்களா, நீ செய்த காரியத்திற்கு ஷரியத்தினுடைய சட்டத்திலே கை வைத்து விட்டாய். உன் கரம், ஒருவேளை இது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடாக இருந்தால் உன் கரம் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய குற்றத்திலே தண்டனை தப்பிக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய சட்டையினுடைய கை வட்டல் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி மிகப்பெரிய அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து சொன்னார்களாம், நான் ஒப்பாந்தாகிட்டா என்ன நீங்க குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி விட்டு என்னுடைய ஜனாசாவை அல் ஜாமில் கபீர் பெரிய ஹுத்பா பள்ளிக்கு கொண்டு செல்லுங்கள். இங்கதான் நம்ம அப்பாவினுடைய மக்காமை நாம் விளங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மக்காமிலே, ஒரு தரஜாவிலே எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருந்திருக்கிறார்கள். செய்யறாங்க அவங்க எப்பவும் இப்ப அழைக்கிறாங்க. அந்த சாய்பா அந்த தெக்கால அவங்க எப்ப கல்லூரி இருப்பாங்க. அப்ப கல்லூரி இருக்கக்கூடிய அந்த தெக்காவிலே தன்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, நான் ஒஃபாத்தாகிட்டேன், ஒரு 2-3 நாள்ல நான் ஒஃபாத்தாகிடுவேன். என்னை குளிப்பாட்டி நீங்க ஜாமின் பெரிய ஹுத்பா பள்ளிக்கு கொண்டு அதனுடைய அந்த நடுப்பகுதியில் அந்த ஹுத்பா, அதாவது இன்றைக்கு ஜும்மா அல்லாத காலத்திலே 5 வக்து தொழுகை நடைபெறுகிறது. அந்த நடுப்பகுதியில ஜனாஸாவை வைங்க. அது பரக்கத்தான இடம். இமாம் கௌசுலாவுடைய சில்சிலாவிலே வந்த அல்லாமா அஹ்மது ஷேக் ஜலாலுத்தீன் அவர்களுடைய புனிதமான குதூர் ஏற்பட்ட இடம். அந்த இடத்திலே வைத்துதான் ஷேக் சுலைமான் ஒளிந்தா, கோட்டைப்பட்ட ராவுத சாஹிப் ஒளிந்தா, திருமங்கலத்தை மௌலா அபூபக்கர் ஒளிந்தா, 3 பெருமக்களுக்கும் காதியா தரிகாவினுடைய ஞான தீட்சையும் ஹிலாஃபத்தும் கொடுக்கப்பட்ட இடம். கௌசுலாவுடைய நேரடி பரம்பரையிலே வந்து அல்லாமா ஷேக் ஜலாலுத்தீன் ஒளிந்தா அவர்கள் காதிலாவில் 3 பேருக்கும் ஹிலாஃபத்து கொடுக்கப்பட்ட இடம், பாக்கியமான இடம். எனவே தெற்காசிரியர் சொன்னார்கள், அது ஒரு பரக்கத்தான இடம், நாதாக்களுடைய குதூர் இருந்த இடம். அந்த இடத்திலே என்னுடைய ஜனாசாவை நீங்கள் வையுங்கள். வைத்துவிட்டு நீங்கள் எதிர்பாருங்கள், கிழக்கில் இருந்து ஒருவர் வருவார். அவர்தான் என்னுடைய ஜனாசாக்கு தொழுகை நடத்துவார். இந்த செய்தி அப்பாவுடைய மௌலிதில் வருகிறது. அல்லாமா நூத்தமிழப்பையாரின் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பாவின் மீது ஜுமானியா மாலை என்ற ஒரு மாலை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா நூத்தமிழப்பையாரின் ஜுமானி அவர்களை பற்றி நாம் அவர்களை உண்மையிலே பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை மொழிமார்கள் மீது அவர்களை ஒரு சாதாரண ஒரு உறுதியுடன் ஒரு ஆசிரியராக ஒரு யாரமானே பாடலை இயற்றிய ஒரு கவிஞராகத்தானே பார்ப்பதை தவிர்த்து அவர்களை நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு எத்தனையோ மொழிமார்களுக்கு வரலாறு இல்லாமலே போனது. தேடி தேடி வரலாறுகளை ஏற்றி அவர்கள் மீது மோதி செய்திருக்கிறார். எத்தனையோ மொழிமார்கள் மீது அல் ஜாமில் மனாதிக் ஃபி ஷேக் ஃபதுல்லா சாஹிப் என்று இகேப்பா உள்ள அவர்கள் மீது மோதி செய்திருக்கிறார்கள். ஃபைதுல் இலாஹில் மதீன் ஃபி மௌலித் ஷேக் காதி அலாவுத்தீன் அஹ்மதியா பள்ளியில் அறிவிக்கக்கூடிய மகான் காதி அலாவுத்தீன் உள்ள அவர்கள் மீது மோதி செய்திருக்கிறார்கள். மின்ஹத்துர் ராசிக் ஃபி மௌலித் சையதுனா ஜாஃபர் சாதிக், அந்த நெசவுடைய ஓரத்திலே அறிவிக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் நாயகம் அவருடைய சகோதரர் ஷேக் ஹுசைன் உள்ள ஷேக் சாதிக் உள்ள அவர்கள் மீது மோதி ஷரீஃப். மனாகிபில் வலியினி ஷரீஃபைன் என்று கோஸ்மாயில் அறிவிக்கக்கூடிய ஷேக் சுலைமான் உள்ள அவருடைய மகனா ஷேக் அஹ்மது உள்ள அவர்கள் மீது மோதி ஷரீஃப். அதே போன்று ஜலாலியாவிலே இன்னைக்கு அவருடைய யாருடைய நாமம் தாங்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட செய்தி இஸ்மாயில் ஜலாலி தங்கள் அவர்கள் மீது ஃபைதுல் இலாஹில் பாரி ஃபி மௌலிதில் ஜலாலில் புகாரி என்று அவர்கள் மீது மோதி ஷரீஃப். அதே போன்று அல்லாமா
பல்லாக்குழிந்த அவர்கள் மீது மவாஹிபுல் ஹல்லாக்கில் அலைஃபின் மனாக்கிபில் பல்லாக்கில் ஒலிக்கின்ற மோதி ஷரீஃப் இப்போ எத்தனையோ ஒலிமார்கள் மீது மோதி ஷரீஃப் எழுதியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி பல ஒலிமார்களுக்கு மோதி ஷரீஃபை கொடுத்தவர்கள் அவர்கள் மீது வரலாறு மோதி ஷரீஃபாக இல்லை. புகாரி ஷரீஃபினுடைய ஸ்காபராக இருக்கக்கூடிய அல்லாமா கலிஃபத்துல் ஷாமிலி கண்டி அவுலியா சாஹிப் ஒலியுல்லா முஹம்மது இப்ராஹிம் அவுலியா சாஹிப் ஒலியுல்லா மிகப்பெரிய விநாயகத்தினுடைய ஒலியா இருந்தவர்கள் அவர்கள் மீது மோதி ஷரீஃப் இல்லை. ஹாமித் ஒலியுல்லா அவர்கள் மீது மோதி ஷரீஃப் இல்லை. எத்தனையோ ஒலிமார்கள் மீது மோதி இருக்கக்கூடிய தமிழ் பெயரும் அவர்கள் மீது மோதி ஷரீஃப் இல்லை. எத்தனையோ ஒலிமார்கள் மீது மோதி இருக்கக்கூடிய சூரத் முஹம்மது இஸ்மாயில் ஆலி ஒலியா அவர்கள் மீது மோதி ஷரீஃப் இல்லை. யாருக்கு தெரியும்? ஒரு வேலை இயற்றிருக்கலாம். அது இரண்டாம் போயிருக்கலாம். ஒரு ஆணி சொன்னது நம்முடைய பந்திச்சான ஒரு ஆணி ஒரு வேலை நிச்சயமாக அப்பாவிடத்திலே தூண்டியால் சுமானி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்ப செல்லக்கூடிய சமயத்திலே அப்பா சொல்லிருக்கிறார்கள் தூண்டியால் சுமானி அப்துல்லாஹி கட்டிலுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி எடுக்கல என்று பெட்டியை எடுத்த பொழுது அதிலே பல ஒலிமார்கள் மீது மௌலிது ஷரீஃப் இயற்றப்பட்டு இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு கை சேதம் அது அத்துணையும் கரையானுக்கு இரையாகிக் கொண்டிருந்தது. பயன்படுத்தவில்லை. அவங்க அந்த ஆணை பயன்படுத்துகிறார்கள். எல்லாம் ஏன் நீங்கள் விட்டாக யார் பொருட்படுத்துகிறார்? யார் பொருட்படுத்துகிறார்? பொருட்படுத்த நான் அப்படி இருப்பேன் என்று அன்றைக்கு அப்பா ஆயுள் அவர்கள் கை செய்யப்பட்டார்கள் என்று ஆயுள் சொல்லி காட்டுவார்கள். அப்படி எத்தனையோ ஒலிமார்கள் மீது மோதி ஷரீஃப் இயற்றியவர்கள் அப்பா பெரியப்பா உள்ள அவர்கள் மீது அப்படியே அவருடைய வரலாறை முழுவதுமாக ஜுமானியா மாலை என்ற ஒரு மாலை அப்பாவினுடைய பிறப்பு தொடங்கி வஃபாத் வரை அத்தனையும் அப்படியே பாட வடிவமைப்பை ரசூல் மாலை, சுன்னாதி மாலை, மாலை, பிரியாணி மாலை, மாலை இதெல்லாம் ஹதீஸ்களாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை பாட வடிவிலே சொன்னால் மக்கள் இலகுவாக புரியும் என்று சாமு ஷஹாபின் ஒளிந்து அவர்கள் கோரிக்கை செய்தார்களோ அதே போன்று அப்பாவினுடைய வரலாறு மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அவருடைய மகாமை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காக ஜுமானியா மாலை என்று கோரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த மாலையை இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஷேக் புகாரி தங்களின் சீடர் உமர் ஒலி மகனார் ஷேக் அப்துல் காதிர் ஒலி தெக்கா சாஹிப் மறைந்த வேளையிலே மகிமை ஜனாசா தொழுகைகளை மட்டிலடங்கா ஜனங்களிடை தகுதி இமாம் என முன்னின்று தொழுது துஆ இவரை புரிந்தார் என்று அப்பாவை பற்றி எழுதுகிறார்கள். அவர் தெக்கா சாஹிப் புரிந்தா வசீம் செய்றாங்க. கிழக்கிலிருந்து ஒருவர் வருவார். அவர் தான் எனக்கு தொழுகை நடத்துவார். சொல்லிவிட்டு அவர்கள் குறித்து சில அடையாளங்களை சில சிறப்பு தன்மைகளை சொல்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவர்களுக்கு எப்பொழுது தமீஸ் வந்ததோ மதி தெரிந்ததோ அதிலிருந்து இதுவரை ஒரு தொழுகையை கலாவாக ஆக்கவில்லை. எப்பொழுது அவர்களுக்கு தமீஸினுடைய பருவம் வந்ததோ அதிலிருந்து இதுவரை ஒரு தஹஜ்ஜுத் தொழுகையை விடவில்லை. சொன்ன வார்த்தை எப்பொழுது அவர்களுக்கு தமீஸுடைய பருவம் வந்ததோ அதிலிருந்து இதுவரை ஒரு பெண்ணை தவறான கண் கொண்டு பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட சில சிறப்பு தன்மைகளுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் தான் என் தொழுகை ஜனாசா தொழுகையை நடத்துவார்கள். எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரலாற்று எழுதுவார்கள். அதற்கு முன்னால் அப்படி ஒரு கூட்டத்தை காயமானவர்களும் சந்தித்ததே இல்லை. அதற்கு பிறகும் அப்படி ஒரு கூட்டத்தை சந்திக்கவில்லை. காரணம் வாழும் காலத்திலேயே தசர்ருஃபாத்தினுடைய ஒளியாக மிகப்பெரிய விலாயத்தினுடைய ஒளியாக ஒவ்வொரு தொழுகையையும் மக்காவிலே சென்று தொழுகிறாக வருகிறார்கள். இதே சின்னத்தோப்பா ஒளிதான் அவர்களுக்கான பெரியப்பா அவர்களுக்கு பயணம் சொல்லி போடுவது மச்சாரத்திலே சொல்லி அனுப்பினார்களே அந்த வரலாறு எல்லாம் வரலாற்று இடம்பெறுகிறது. அந்த செய்தியும் அல்லாம ஜுமானியா அப்துல்லாஹி மூர்த்திலே அவருடைய ஜுமானியா மாலை எழுதுகிறார்கள். அப்படி உயர்ந்த மக்காமில் இருக்கக்கூடிய எகாசாயிமுல்லாவுடைய ஜனாசாவுக்கு அவ்வளவு கூட்டம் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வேடப்பாளையத்திற்கு சென்றிருந்தார்கள். செய்தி உள்ளுணர்வின் மூலமாக உதிக்கிறது. நேசர்களை நேசர்கள் விலகிக் கொள்வார்கள், விலகிக் கொண்டார்கள். மச்சான் தான் இப்படி ஒரு வசியத்தை செய்திருக்கிறார்கள், எனவே நாம் செல்ல வேண்டும் என்று அடுத்த வினாடி வேடப்பாளையத்தில் இருக்கக்கூடியவர்கள் காயமான நகரத்திற்கு ஆஜராகிறார்கள். இராத்த சர்ருஃபாத்தினுடைய வழிமார்கள் இருப்பார்கள். இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டே அடுத்த வினாடி அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று நாடுகிறார்களோ அந்த இடத்திற்கு செல்வார்கள். அது உலகத்தினுடைய எந்த மூலையாக இருந்தாலும் சரி அப்படி செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் வழிமார்கள். அந்த மக்காமிலே இருந்தவர்கள் மகான்
அடுத்த வினாடி பெரிய பள்ளிக்கு வருகிறார்கள், கூட்டத்தை கிழித்து கொண்டு செல்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். காரணம் என்ன தெரியுமா? அதுவரை மகான் பெரிய முத்துவாப்பா ஒளிந்த அவருடைய தரஜாவை மகாமை யாரும் விளங்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதராக, ஒரு சாதாரண ஒரு நாளிமாகத்தானே பார்த்தார்களை தவிர்த்து வசியத்து செய்தது யார்? சூரியன் உதிக்கக்கூடிய திசையிலிருந்து அது மறையக்கூடிய திசை வரை எனக்கு ஆட்சி அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. என்னிடத்திலே யார் எதை கேட்டாலும் அதை எஜமான் கௌசுலாமன் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அந்த பகதாதிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்துல் காதிருடைய கஸானாவிலே நான் கைவிட்டு யார் எதை கேட்டாலும் இந்த அப்துல் காதிர் அதை எடுத்து கொடுத்து அந்த கஸானாவை நான் காலியாக்கி விடுவேன். ஆனால் இடையிலே இன்னொரு அப்துல் காதிரை நான் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கிறது. நாகூரிலே ஒரு எஜமான் இருக்கின்ற பொழுது அதை விட்டு நான் பகதாதிற்கு செல்வதா என்று நான் என் கரத்தை சுருக்குகிறேன் என்று சொன்னது யார்? அந்த அப்துல் காதிர் மீது இல்லை என்றால் இந்த அப்துல் காதிருக்கு ஏது புலி? என் உடம்பிலே ரத்தம் ஓடுகிறது என்றால் எஜமான் கௌசுநாயகத்தினுடைய பொற்பாதம் அது. கதவி ஹாதியாலா ரகபதி புள்ளி ஒளியில் இல்லா ஒளிமாருடைய அத்துணை தோல் உயர்த்தின் மீது என் கால் பாதம் இருக்கட்டும் என்று எஜமான் கௌசுலாவும் பிரகடனப்படுத்தினார்களே, அந்த கால் பாதத்தை சுமந்தவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகான் கிழக்கிலிருந்து ஒருவர் வருவார், அவர் எனக்கு விரும்பி நடத்துவார். எல்லாருக்கும் ஆச்சரியம். சொன்னவர்கள் மிகப்பெரிய குத்துபு சமானாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிவிட்டார்கள். எதிர்பார்த்திருக்கிறார்கள். கூட்டத்தை கிழித்துக் கொண்டு வந்தார்கள். மகான் பெரிய முத்தாப்பா இருந்தார். நேரடியாக சென்றவர்கள் நெஞ்சத்தில் இருந்தார்கள். மச்சான், இத்தனை ஆண்டு காலமாக என் மனைவிக்கு கூட நான் வெளிப்படுத்தாத ரகசியத்தை பகிரங்கப்படுத்தி என்னை சதீகத்தை ஆக்கிவிட்டீர்களே. இத்தனை ஆண்டு காலமாக நான் ஒரு தொழுகை கதாவா ஆக்கவில்லை என்று என் மனைவிக்கு கூட தெரியாது. ஒரு தொழுகை தஹஜ்ஜத் விடவில்லை என்று எனக்கும் என் ரப்புக்கு மாத்திரம் தானே தெரியும். ஆனால் அதை நீங்கள் பகிரங்கப்படுத்தி விட்டீர்களே என்று தன்னுடைய பணிவை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அது மீண்டும் நெகாசாஹி பப்பாவினுடைய மசாருக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். சரியான பெருமக்களே, அப்படியானால் எப்படிப்பட்ட கரடுமான எப்படிப்பட்ட குத்துபல் வஜூதாக இருக்கக்கூடிய ஒரு நாதரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. அவர்கள் இந்த உலகத்தை விட்டோம் விடைபெற்ற அந்த நாள் துல்ஹஜ்ஜிபிறை 27வது நாள் தான் இந்த உலகத்திலே விட்டோம் விடைபெறுகிறார்கள். ஹிஜ்ரி 1193 ஆண்டு துல்ஹஜ்ஜிபிறை 27 சனிக்கிழமை மகரிபினுடைய வக்திலே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குயூவாத்துகளை நம் மீது சொல்லித் தருவானாக. அவர்களுடைய துஆவுக்கு தஸ்மியானவர்களாக அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களை ஆக்கிடுவானாக. சரியான பெருமக்களை நான் நிறைவு கூறுகிறேன். எப்படி இப்பொழுது அப்பாவினுடைய இந்த ஆண்கள் பகுதி ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று அப்பாவினுடைய பெண்கள் பகுதியும் ஜொலிக்க வேண்டும். அது நம் ஒவ்வொருவருடைய மீதும் கட்டாய கடமை. காரணம், நாம் சொன்னதை போன்றே இது ஒரு சுரத்த பூஞ்சோலை, ஒரு சாதாரணமான மக்காம் அல்ல, சுரத்த பூஞ்சோலைக்கு ஒப்பான ஒரு ரௌதா ஷரீஃப். எனவே பெண்களுடைய பகுதியையும் அவர்கள் மாதம் மஜ்லிஸ் நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த தர்பாரிலே அவர்கள் அந்த பெண்கள் பகுதியிலும் நடத்த வேண்டும். அதுவும் இது போன்று பிரம்மாண்டமாக பிரகாசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்காக நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் மீது தருவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம் உள்ளங்களில் இல்லங்களில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை ஆஜாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. சிறிய பெரிய வியாதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. யாரெல்லாம் வியாதியை சிக்கொண்டு மருத்துவமனையிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர்களை பொருட்டினால் வெகு விரைவிலேயே முழுமையான ஆஃபியத்தோடு இல்லத்திற்கு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்த நிலையில் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகிய முடிவுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களும் ஆக்கிடுவானாக. யா ரஹீமல் முஃமினீன கபல் تابعي
தந்தூரி கம்பெனிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவர்களினுடைய துஆக்களையும் என்றும் ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. வல்லமைசால் இறைவா, அடுக்கும் புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். சென்கதிலும் கண்மதியும் சேர்த்துகையில் தண்ணீரிலும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது பாட்டனார் குதுகுல் ஹுதூர் பஹ்ருல் உலூம் அஸ்ஸையீத் அஹ்மத் சாஹிப் பெரிய முஸ்தபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 158வது வருட உருஸ் முபாரக் நனி சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் யாவும் நல்ல முறையில் நடைபெற எல்லா வகையிலும் உதவி புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதல்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். 3 நாட்களாக சத்முல் குர்ஆன் நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தந்த ஆடு ஜனாப் அல்ஹாஜ் எஸ்.எஸ். யாக்கூப் மாமா அவர்களுக்கும் தந்தூரியின் கமிட்டியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் நேற்று மாலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு பேரர்களான இமாமுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மௌலித் ஷரீஃப் நடாத்தி தந்த முத்தொலி மௌலித் கமிட்டியின் மகளிர்களுக்கும் இஷா தொழுகைக்கு பின் புனித முருதாச்சரி நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் பேராசிரியர்கள் மக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எமது தந்தூரி கமிட்டியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து அஹ்லுல் பைத்துகளின் சிறப்பை பற்றி பயான் நிகழ்த்திய அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் எஸ்னபி ஹுசைன் மக்கி ஆலி மஹ்தரி அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறுதியாக ஃபாத்தியா துஆ ஓதிய அல் ஜனாப் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் என்.டி. ஷேக் சுலைமான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது தந்தூரின் இறுதி நாளான இன்று மாலையில் அப்பா அவர்களின் மௌலித் மஜ்லிஸிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த ஜனாப் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் ஹஜ்பியன் முஹம்மது நூஹ் அவர்களுக்கும் தொடர்ந்து மகரிப் தொழுகைக்கு பிறகு ராத்திபத்துல் அஹ்மதியா திக்ர் மஜ்லிஸ் நடாத்தி தந்த குருவித்துறை பள்ளியின் இமாம் ஜனாப் அல்ஹாஜ் எஸ்.எல். சையத் அஹ்மத் முத்துவாப்பா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இஷா தொழுகைக்கு பின் கிராத் ஓதிய இளவல் அல்ஹாஃபிஸ் எஸ்னபி முஹம்மது காதர் சாஹிப் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அப்பா அவர்களின் வரலாற்று வாழ்க்கை சுருக்கத்தை நிகழ்த்திய சையத்னா பிலால் பள்ளியின் இமாம் ஜனாப் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் ஒய் சையத் சதகத்துல்லாஹ் கைலி பேராசிரியர் அல் மதரசத்துல் ஹாமிதியா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் யாரும் சிறப்பாக நடைபெற பேருதவியாக இருந்த கமிஷன் அவர்களுக்கும் குருவுத்துறை பள்ளி மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் மதரசத்துல் ஹாமிதியா ஒய்யூஎஃப் முத்தொலி மௌலித் கமிட்டியின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வினை நல்ல முறையில் காணொலி மூலமாக காட்சிப்படுத்திய சூஃபி அப்துல் காதிர் அவர்களுக்கும் நல்ல முறையில் ஒளி அமைப்பு தந்த ஹேபி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சம்சுதீன் காக்கா அவர்களுக்கும் நன்கொடை நேமிச பொருட்கள் புதிய காணிக்கைகள் நன்றி வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் எமது தந்தூரி கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேநீர் மற்றும் சமையல் ஏற்பாடுகளை நல்ல முறையில் செய்திருந்த தம்பி யஹ்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஃபாத்தியா ஓதியிருக்கும் ஜனாப் அல்ஹாஜ் மௌலவி கே.எம். மஜ்துதீன் ஆலிம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان اللهم صل وسلم وبارك عليه اللهم اوصل بكل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة ناصرة وبركة شاملة ورحمة كاملة من إلى سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة سيدنا عبد الله رضي الله سيدنا عامنا رضي الله تعالى عنه أبويه الشريفين شيخنا أبو بكر رسول الله صلى الله عليه وسلم شيخنا أنصار رسول الله
صلى الله عليه وسلم أصحاب رسول الله صلى الله عليه وسلم شيخنا الكتب الرباني الروح الصمد على سيد السادة كتب محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم شيخنا بدريين ورقدين وخندقين وصائب أولياء الكرام ثم إلى كتب النبي وعبيد ومحمد أبو بكر الصديق رضي الله تعالى شيخنا شيخ عبد الرحمن شيخنا شيخ عتيق شيخنا محمد ولي الله شيخ معين شيخنا عباس المدني شيخ محمد ولي الله شيخ زبير ولي الله شيخ عبد الله ولي الله شيخ حسين رضي الله شيخنا شيخ محمد ولي الله شيخ محمد خالد بكر المسري شيخنا شيخ خضر رضي الله شيخ شهاب الدين رضي الله شيخنا احمد رضي الله شيخ محمد رضي الله شيخ احمد فقيه رضي الله شيخ الشيخ علي المسكي رضي الله شيخ احمد رضي الله شيخنا الشيخ علي رضي الله الشيخ عبد القادر شيخنا الشيخ نور ولي الله الشيخ السيد احمد ولي الله الشيخ محمد اسماعيل رضي الله تعالى شيخنا وجدينا واستاذنا وابينا السيد احمد صاحب البريه المتوفى ولنايا من قدس الله سره العزيز نقر الله ذريته وبركته يا ارحم الراحمين عدد خلقنا وزينة عرشنا ومدار كلمات الله برحمتك يا ارحم الراحمين وروح وريحان جنة النعيم وجنة الفردوس النعيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت برحمتك يا ارحم الراحمين وصل اللهم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وازواجه وذرياته واهل بيته واحبابه واخويه الشريفين والملائكه امين يا رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضلك ورحمتك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد